ஸோ ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் வந்து நைட் வந்து மெசேஜ் பண்ணான் சூர்யா. ரேண்டம் கேள்விகள். அது வந்து என்ன அப்படின்னு என்ன டாபிக் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவனுக்கு தோன்றதெல்லாம் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு அப்போ வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட் வந்துட்டு இருந்தது. நான் அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் நான் கேட்டான்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட தான் நான் கேட்கணும், ஏன் என்ன மாதிரி நீ இதை யோசிச்சேன்னு. ஓகே சைமா, அவன் வந்து என்ன மெசேஜ் பண்ணானா, இஃப் த பிரெயின் இஸ் பில்ட் ஃபார் சர்வைவல் அண்ட் சீக்கிங் பீஸ், why does it ruin good moments அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகே, அப்புறம் இஃப் சொல்லு ஒரு வாட்டி இல்ல ஸ்லோவா சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி, இப்போ பிரெயின் வந்து சர்வைவலுக்கு தான் இருக்குன்னா, நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு பீஸை நோக்கி, ஒரு சாந்த நிலையை நோக்கி நம்ம வந்து உயிர் வாழணுன்ற ஒரு விஷயத்துக்காக வந்து பிரெயின் இருக்குன்னா, நல்ல நார்மலா ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான நிமிஷங்கள் நம்மளோட லைஃப்ல வரும்போது ஏன் வந்து அதை வந்து ரூயின் பண்ணுது பிரெயின் வந்து, ஏன் அதை வந்து விட மாட்டேங்குது அந்த என்ஜாய் பண்றதுக்கு. ஓகே, அப்புறம் if happiness is important for survival, why doesn't our brain sustain it? ஓகே, இப்போ ஹாப்பினஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இமோஷனலாகவும் சரி, ஃபிசியலாஜிக்கலாகவும் சரி, பிரெயினுக்கும் எல்லாம் ஹாப்பினஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தெரியுது. ஏன் அதை வந்து நீடிக்க மாட்டேங்குது நம்ம மண்டைக்குள்ள? ஓகே, வெளில நார்மலாக இருந்தாலும். அப்புறம் we evolved in the chaotic world and now we live in the world of notifications. Is our brain apt for the modern life yet? அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகே, நம்ம வந்து இவ்வளோ பல மில்லியன் இயர்ஸாக நம்ம வந்து இவால்வ் ஆனது ஒரு வைல்டு ஏரியாஸில் தான். ஓகே, ஒரு வைல்ட் கேயாட்டிக் அன்பிரடிக்டபிள் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ். நிறைய எதுவும் ஈஸியாக கிடைக்காத விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ திடீர்னு வந்து எல்லாம் கிடைச்சி நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் வேணும்னா கடைக்கு போய் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வச்சு நம்ம வாழ்கிற அளவுக்கு நம்ம வந்து மாறி இருக்கோம். ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பாப்அப் பண்ணிட்டே இருக்கு. இப்போ நம்ம பிரெயின் வந்து இதுக்கு ஆப்டா இல்லையா மாடர்ன் லைஃபுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டான். அப்புறம் கடைசியில வந்து இதெல்லாம் வந்து வாழ்க்கையில என்னடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்ற மாதிரி இருந்தது. லாஸ்ட் வந்து does the brain need problems to feel normal அப்படின்னு ஃபார்மா கேட்டான். ப்ராப்ளம் இருந்தாதான் இது வந்து நிம்மதியா நார்மலா இருக்குமா, ஏன்டா இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இந்த கேள்வி. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன டாபிக் பேர் வைக்கிறது அப்படின்றத அவனுக்கு சொல்ல தெரியல. எனக்கும் வந்து இதுக்கு என்ன டாபிக் பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, அது அப்புறமேல பார்த்துப்போம். நம்ம இதை பத்தி பேசுவோம், இந்த கேள்வியெல்லாம் அட்ரஸ் பண்ணுவோம். நம்ம முதல்ல பேசுவோம் இதை பத்தி. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் திஸ் ஐடியா அப்படின்னு சொல்லித்தான் நாங்க வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ. ஓகே, இப்படி அப்படியே ஆரம்பிச்சா ஆர்கானிக்கா நீ தோன்றத நீ சொல்லு, நான் இதை பத்தி என்ன யோசிச்சனோ அதை நான் சொல்றேன், அப்படியே எடுத்துட்டு போலான்றது தான் நாங்க பிளான் பண்ணது. ஓகே சேமா, இதுதான். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் சூர்யா கேட்குறேன், ஏன் என்ன பண்ணிட்டு இருந்த? நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தியா, இல்ல என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரி கேள்விகள் உனக்கு வந்துச்சுன்றத அதுல இருந்து ஆரம்பிப்போம். இல்ல, யூசுவலா இந்த மாதிரி கேள்வி வந்துட்டு எப்போதுமே இருக்கு. அது வந்து ஒரு ஸ்பொராடிக்கா அங்க வந்துகிட்டே போகும். அது ஏன் கண்டென்ஸ் ஆகி அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னும் போது we were thinking about what to speak next பாட்காஸ்ட்ல அடுத்தது என்ன பேசலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கேள்வி எல்லாம் கண்டென்ஸ் ஆச்சு. அதுக்கு ட்ரிகர் பாயிண்ட் வேணா நான் சொல்றேன், ஓகேவா? ஏன் யோசிச்சேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு ஃபேஸ்ல எப்பயோ நினைச்சது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல ஒன்னா கண்டென்ஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். பட் த ட்ரிகர் வாஸ் தட் நான் வந்துட்டு ஜென்ரலா ஹியூமன் அனாட்டமி பார்த்துட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்துட்டு ஒரு சில ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு வருஷ கணக்குல ஒரு பர்பஸ் நோக்கி எவால்வ் ஆயிருக்கு, ஓகேவா? அப்போ இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பாட்காஸ்ட்ல வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நேச்சர் அண்ட் நர்ச்சர் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க, ஓகேவா? நேச்சர் அண்ட் நர்ச்சரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு இந்த என்வாயர்மெண்ட்ல சர்வைவ் ஆகுறதுக்கு தான் அதோட மெயின் கோல்
அந்த எவல்யூஷனோட மெயின் பர்பஸ் வந்துட்டு டு பி த பெஸ்ட் இன் திஸ் கிவன் என்வாயர்மெண்ட். அண்ட் தட் ஹாஸ் பீன் ஸ்டேபிள் ஃபார் மெனி இயர்ஸ், லைக் லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? ஸோ லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல நம்மளுக்கு இருந்த த்ரெட் லாஸ்ட் 1000 இயர்ஸ்ல வந்துட்டு டிராஸ்டிக்கா மாறிடுச்சு. அப்போ அவனுங்க பேசிட்டு இருக்கும் போது the threats are not there anymore, or the threats are different right now. So the question was, is our body really optimized for today's world? அவன் பாடியை பத்தி பேசும்போது எனக்கு மைண்ட் பத்தி போயிடுச்சு. அப்போ பாடிக்கு இப்படி அப்படின்னா மூளையும் அப்படித்தானே. இவ்வளோ வருஷம் நம்மளோட சர்வைவலுக்காண்டி அது எவால்வ் ஆகி அப்ப இருந்த சேலஞ்சஸ், அப்ப இருந்த த்ரெட்ஸ், அப்ப இருந்த சர்வைவலுக்கான மெட்ரிக்ஸ், இது எல்லாமே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்துட்டு கான்ஸ்டன்டா இருந்தது. திடீர்னு லாஸ்ட் 1000 இயர்ஸ்க்கு வந்துட்டு டோட்டலா வி ஆர் லைக் இன் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இஷ்யூஸ், ஃபேசிங் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் த்ரெட்ஸ், facing different set of problems. So then the question was, if the body is not, if there is a question of the evolved body in so many years, does it fit to today's world? The same can be applied for the brain. அங்கதான் அதுதான் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் to ask me all those questions. ஓகே நம்ம இது எனக்கு புரியுது. இப்போ உனக்கு இந்த கொஸ்டின் இருந்து ஆரம்பிக்கணுமா இல்ல எந்த கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நீ நினைக்கிற? நம்ம அப்படியே சும்மா பவுன்ஸ் பண்ணுவோம். பவுன்ஸ் பண்ணு, உனக்கு என்ன தோணுதுன்னு பவுன்ஸ் பண்ணு. சைமா ஃபர்ஸ்ட், சின்ஸ் லைக் நம்ம 2 பேரும் அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ல இத பத்தி பேசணும். எனக்கு சைமா வந்துட்டு என்ன நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்னு சொல்லு. சும்மா உனக்கு தோணுது, என்ன தோணுச்சு நாங்க நான் அவன் கேட்ட கேள்வியில சொன்னதுல. கேட்ட கேள்வியில வந்து எனக்கு என்ன இருந்ததுன்னா, there is no stopping with evolution. So last 1000 yearsல வந்து more than physical form, லைக் நீ anatomy பேசுனதுனால லைக் இப்போ அப்பெண்டிக்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்பெண்டிசைட்டிஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து அது வெஸ்டிஜியல் ஆர்கன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா, ஸோ என்னென்னத்துக்கு இப்போ பர்பஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ எனக்கு அந்த இது பேசும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த வாலி படத்துல வந்து எவல்யூஷன் அந்த வேலை வெளியே எடுத்துட்டு போவாங்க, எல்லாருமே செடென்டரி லைஃப்ல வந்து நல்லா ஊதி போய் நடக்கவே அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. எனக்கு அதுதான் வந்து நீ சொல்லும் போது எனக்கு தாட் ப்ராசஸ் ஆச்சு. ஸோ பீரியாடிக்கலி அப்படியே லைக் ஓவர் த டைம் வந்து மோர் தென் பிசிக்கல் ஃபார்ம் சேஞ்ச் ஆகும் ஆப்வியஸ்லி, பட் மோர் லைக் பிரெயின் வந்து இட் வில் பி மச் மோர் பிகர் அப்படின்னு எனக்கு தோணுது. லைக் அதுதான் வந்து வில் டேக் ஓவர். ஏலியன் மாதிரி இருப்போம்னு நினைக்கிறேன் நான். தலகணை பிடிச்சவன்றது வந்து வாலி வந்து செம்ம எக்ஸாம்பிள் மச்சான். அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பயமும் இருக்கு. வர வர எப்படி இப்படிலாம் வந்து நம்ம மொனாட்டனஸான திங்ஸ் எல்லாம் அது கொடுக்க ஆரம்பிப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளெக்ஸான திங்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம் ஏஐக்கு. அப்புறம் நம்மளே வந்து அப்படியே செடென்ட்ரி ஆயிடுவோம், மீனிங்லெஸ் ஆயிடும், பர்பஸ்லெஸ் ஆயிடும். சரி, எனக்கு வந்து சூர்யா கேட்கும் போதே எனக்கு சில மைண்ட்ல வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்றது என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. ஓகே, ஆனா நம்ம வந்து பாட்காஸ்ட்ல வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, நான் வந்து இது கொஸ்டினா ஆரம்பிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, நான் எழுதி வச்சிருக்கேன் என்ன கொஸ்டின். ஸோ அதனால அதுக்கு கீழே என்னோட தாட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை என்கேஜ் பண்ணலாமான்னு சொல்லு. ஓகே, இஃப் த பிரெயின் இஸ் பில்ட் ஃபார் சர்வைவல் அண்ட் சீக்கிங் பீஸ், why does it ruin good moments? ஓகே, எனக்கு ஏன் இது எனக்கு பிடிச்சிருக்குன்னா, அந்த ரூனிங் குட் மூமெண்ட்ஸ்ன்னு ஒரு கேள்வி கேட்ட பத்தியா, அதுல அந்த பிரெயின் சர்வைவல் சீக்கிங் பீஸ். ஓகே, அதுல வந்து ஒரு எவல்யூஷனரியா நம்ம பேசலாம், கான்செப்சுவல் அது இருக்கு. ஆனா what does it ruin good momentsல அதுலயும் நம்ம எவல்யூஷனரியா பேசலாம், பிளஸ் கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் சயின்டிஃபிக்காவும் இருக்கு. ஓகே, ஆனா அது ஒரு சப்ஜெக்டிவாவும் ஒரு ஃபீலிங் இருக்கு. அதை பத்தி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆசை. ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு பிலோசாபிக்கலா சொல்லுவோமே சைக்காலஜிக்கு பதில். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம், ஒரு போதிமா ரோச்சியல் ஸ்டைல்ல. ஆமா. ஓகே, இப்போ எனக்கு வந்து என்னன்னா, பிரெயின் வந்து நீ கேட்ட கேள்வியில சர்வைவல் அண்ட் சீக்கிங் தான் கரெக்ட். ஓகே, ஆனா பிரெயின் இஸ் நாட்
அது செகண்ட் கொஸ்டினோட பாதியோட நான் சேர்த்து சொல்றேன். பிரெயின் வந்து ஹாப்பினஸை தான் தேடுதா? இல்ல. ஓகே, ஹாப்பினஸை தேடல. ஹாப்பினஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி, ஒரு நேச்சுரல் நோட்டிஃபிகேஷன். ஓகே, திஸ் இஸ் நாட் அ த்ரெட்ன்ற மாதிரி. பேசிக்கா சர்வைவலை தேடுது. ஓகே, பிரெயின் வந்து ரொம்ப சர்வைவலை நோக்கி தான் போகுது. ஆல் த மெக்கானிசம்ஸ் are trying to get your brain to survive, get your body to survive. survival நோக்கி தான் இருக்கு, ஹாப்பினஸ் நோக்கி இல்ல. ஆனா ஹாப்பினஸ்ன்றது ஒரு ரிசீட் மாதிரி. ஓகே, போயிருக்கு, நீ இந்த 10 விஷயம் பண்ணதுல இந்த விஷயம் வந்து உனக்கு ரெசீட் வந்திருக்கு, இது ஹாப்பினஸ் அப்படின்னு. ஸோ ஒரு இது இல்லை, அதுக்கு ஒரு சர்வைவல் பேசிஸ்ல தான் ஓடுதே ஒழிய பீஸும் சரி ஹாப்பினஸும் சரி, இட்ஸ் நாட் seeking peace or happiness naturally. ஓகே, இதுக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்னன்னு சொல்லு, கேள்வி சொல்லு. நம்ம இதுக்கு எனக்கு இதுக்கு அடுத்தது இருக்கு, ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஹெசிடேட் பண்றேன். ஏன்னா ஐ திங்க் தேர்ஸ் மோர் டு இல்ல நிதானமாவே பேசுவோம். ஆமா, எனக்கு வந்துட்டு ஓகே, எஸ், டு திங்க் brain has evolved to keep us happy is a bit of a stretch. இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்ன்றதோட டூ ஆப்டிமிஸ்டிக் சொல்லலாம், அண்ட் ஃபார் அவே ஃப்ரம் த ட்ரூத்னே சொல்லிக்கலாம். ஓகேவா? பட் ஜஸ்ட் ஃபார் த சேக் அப்படின்றத வச்சுதான் நம்ம பேசுறோம். ஏன்னா we all know that it is designed to keep us alive. நம்ம வந்துட்டு நம்மளோட சர்வைவலுக்காக தான் அது எவால்வ் ஆயிருக்கு. பட் நேச்சுரலா சீக்கிங்னு வரும்போது இப்போ கொஞ்சம் டென்ஸான சைக்காலஜிக்கல் பிலாசபிக்கல் லேயருக்கு போறோம். ஓகேவா? இதை வச்சுட்டு when the environment is difficult, when the environment is very difficult for you to survive, when the threats are high, when you have to be constantly improving yourself, does the brain prioritize to adapt itself to the environment or find an escape way and seek for happiness? Adaptation. What's the priority for the brain? Yes. So adaptation தான் அங்க வந்துட்டு. இது நேச்சுரலா, இது வந்துட்டு எப்படி சொல்ல, ஒரு தியரிட்டிக்கலா ஒரு பை பேப்பர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபார்முலேட்டிவா இல்லைன்னா ஒரு உண்மை மாதிரி இருக்கு. இட் லுக்ஸ் லைக் a statement but it's not that obvious when it comes to reality. ஒரு மனுஷன் வாழும் போது நம்மளுக்கு தெரியும், we need to, இப்போ ஒருத்தர் வேலைக்கு போறான்னா he knows that he needs to upskill. இன்னைக்கு டுடே மார்க்கெட்ல வந்துட்டு if he has to have a job, he has to upskill என்று தெரியுது. பட் தென் நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சீக்னஸ் டுவர்ட்ஸ் ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கு, லூர் ஆயிட்டே இருக்குல்ல. அப்போ வந்துட்டு இப்போ நான் ரீசெண்டா படிச்சதுனால அந்த டேர்ம் வச்சு சொல்றேன். அப்போ மனசும் மூளையும் வேறையா? Is the mind and the brain different? இல்ல, brain and the heart அப்படி சொல்றேன்ல. brain balance எபிசோட்லயே நம்ம brain heart பத்தி நம்ம பேச ட்ரை பண்ணி திக்கி. ஆமா, ஏன்னா இது ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் மாதிரி இல்லையா? லைக் ஒரு பக்கம் அவர் ஆர்கன்ஸ், the most important organ for us, ஒரு நம்ம மூளை வந்துட்டு it is preparing us to survive. On the other side, something else, like I don't know what to name it, heart, mind, soul, whatever it is, அது சீக் பண்ற விஷயம் வந்துட்டு வேறையா இருக்குன்றது ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்டா தெரியலையா? இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் தான். ஓகே, ஏன் வந்து என்னால ஒத்துக்க முடியுதுன்னா அது நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஓகே, சப்ஜெக்டிவா ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆனா இப்படி நான் பாக்குறேன் அதையே. ஓகே, இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் தான், நான் அதுக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. ஓகே, ஆனா இப்படி யோசிச்சு பாரு. அதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, பிகம் தி அப்சர்வர்னு சொல்லிடுறாங்க. ஓகே, when you become the observer of what's happening, you'll see all the processes. இப்போ வந்து பிரெயின், அதாவது பிசிக்கலி உனக்கு சில இன்ஸ்டிங்ஸ் இருக்கு, அடாப்டேஷன் இன்ஸ்டிங்ஸ் இருக்கு, சில விஷயங்கள் நோக்கி பிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் யூ is going towards this thing. Okay, whatever என்ன கான்டெக்ட்ல நீங்க யோசிக்கணுமோ யோசிச்சுக்கோங்க. ஆனா physically we have a certain pursuit, okay, towards something. ஆனா நம்மளோட ஹார்ட் or subjective feeling நம்மளுக்கு பர்சனலா இருக்கிறது
வேற ஏதாச்சும் அதுக்கு கான்ஃப்ளிக்டிங்கா ஏதாச்சும் யோசிக்குது. அதை யோசிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு வெக்கேஷன் போகணும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். அந்த வேலையில வந்து இப்படி பண்ணி ப்ரொமோஷன் வாங்கினாதான் நம்மளோட இதை ஏத்துக்க முடியும். அதுக்கு அடுத்த லெவல் போக முடியும்ன்ற ஒரு அடாப்டேஷன் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா கான்ஃப்ளிக்டிங்கா எல்லாத்தையும் விட்டு இப்போ ஒரு வெக்கேஷன் போனா நிம்மதியா இருக்கணும் வந்து ஒரு இது இருக்கு. ரெண்டுமே இருக்கு. இப்போ என்ன என்ன நம்ம பண்றோம்னா, இது ஆக்சுவலா எந்த ரிசர்ச் பேப்பர்னு தெரியல மச்சான். ஆனா ஏதோ ஒரு இது நான் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்சேனா எங்கேயோ பார்த்தேன். ஓகே, நம்ம வந்து நம்ம இதுலயும் நம்ம எபிசோட்ஸ்லயும் பேசியிருக்கோம். நம்ம வேலை பண்றது சரி, நம்மளுக்கு வந்து இப்போ சர்வைவலுக்கு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சர்வைவலுக்கு என்ன பேசிக் யூனிட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, கரன்சி. ஓகே, ஹண்ட் பண்ணி ஃபுட் எடுக்கிறது நம்மளுக்கு இப்போ வந்து ஃபீட்பேக் இல்லை, அதாவது சர்வைவலுக்கு இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணி அதில் வர கேஷ் தான் நம்மளுக்கு சர்வைவல் யூனிட்டாக இருக்கு. ஸோ யூனிட்ஸ் ஆஃப் சர்வைவல் வந்து கேன் பி கரன்சி அண்ட் கேஷ். இப்போ ஸோ அந்த சர்வைவல்க்கு அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போறதுக்கு திருப்பி கிடைக்கிறது அந்த யூனிட்ஸ் ஆஃப் கரன்சி, யூனிட்ஸ் ஆஃப் அந்த மணி. அந்த கரன்சி கேன் பி டிரான்ஸ்லேட்டட் இன்டு திங்ஸ் தட் வி சப்ஜெக்டிவ்லி வாண்ட்ன்ற ஒரு நிலைமையில தான் இருக்கும். ஓகே, அதுல இம்பேலன்ஸ் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஓகே, அதிலும் இதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த ஏதோ ஒரு ரிசர்ச் எங்கேயோ பார்த்துன்னு பீப்புள் ஆர் நாட், அதாவது பீப்புள் ஃபண்டமெண்ட்லி என்ன வேணும், ஃபண்டமெண்ட்லி மனுஷனுக்கு வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்றதுல நான் ரொம்ப பிலோசாபிக்கலா போவேனா. ஆனா ஒரு ஆன் தி சர்ஃபேஸ் சொல்றேன். டீப்பா போனா அது வந்து வேற மாதிரி வந்து லேயரா பேசலாம். ஆனா என்ன சொல்றேன்னா, இப்போ ஒருத்தர் சூஸ் பண்ற கெரியர் இருக்குல்ல, அந்த அவங்களோட வாழ்க்கையில அந்த கெரியரை சூஸ் பண்ணி இதுதான் என்னோட பேஷன், இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் அதுல டீப்பா இறங்கி போறாங்கல்ல. ஓகே, இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீ இன்ஜினியரிங் பண்ணணும்னு நீ நினைக்கிற, இன்னொருத்தன் ஆர்ட் பண்ணணும்னு நினைக்கிறான், இல்ல இன்னொருத்தன் வந்து ஸ்டாண்டப் காமெடி ஆர் வாட் எவர். ஓகே, எனி திங் தட் வி ஆக்சுவலி பர்சியூ, அந்த பர்சியூட்ல ஒரு பர்சியூட்லயும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் த சாய்ஸ் இஸ், ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கானா ஒரு டிசிப்ளின்டா இருக்கணும், ஒரு செட் ஆஃப் திங்ஸ் பண்ணணும், அதை இந்த அளவுக்கு பண்ணணும், இப்படி எடுத்துட்டு போகணுன்ற ஒரு பர்சியூட் இருக்கா? ஃப்ரீயா இல்ல, பேன் அப்படியே இருக்க முடியாது. ஓகே, இப்போ அதை டாலரேட் பண்றோம்ல, அந்த ஒரு ஸ்டெப்ஸை டாலரேட் பண்றோம்ல, எனக்கு இது பண்ணணும், அதனால ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸை நம்ம பர்சியூட் பண்றோம். அந்த பர்சியூட்ல சில கஷ்டங்களை டாலரேட் பண்றோம்ல. என்ன வந்து அதுல நான் படிச்சேன்னா எதுலன்னு தெரியல, the career or things that you choose to do in life or you want to do in life is not the things that you actually want to do. It's the thing that you can tolerate doing in order to get the life you want, which is socializing, being social, enjoying your time with your loved ones and things like that. So the choice is not a choice. It's the choice of not pursued. It's the choice of what you can tolerate to do. என்னால மேத்தமெட்டிஷியனா ஆக முடியுமா அப்படின்னு நினைச்சா அந்த சாய்ஸை நான் சூஸே பண்ண மாட்டேன். பிகாஸ் தட்ஸ் நாட் மீ. அப்படி I won't tolerate the struggles of becoming a physicist or becoming a mathematician, but I am okay to do the struggle for an artist or for a filmmaker, whatever struggle that may be, to become a filmmaker. I am willing to go through that struggle, but then I won't say that for something else. புரியுதா? அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கும். சில பேருக்கு அது மேத்தமெட்டிக்ஸா இருக்கும். எனக்கு மேத்தமெட்டிக்ஸாக நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனாலும் நான் பேர் பண்ணிப்பேன். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள்க்கு வர யூனிட் ஆஃப் கரன்சி இது whatever you can bear to choose or whatever you can tolerate, you take that currency and then translate into what we naturally want, which is all of us to be social and spend time with the loved ones and have that relaxation as a byproduct. Byproductன்றது அது வந்து மெயின் பர்சூட்டா பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டூ திஸ் டு டாலரேட் அண்ட் கெட் திஸ். ஸோ இது வந்து நான் எங்க இருந்து எடுத்தேன்றதை நான் வந்து I'll try to pull it out and then show it to you. பட் இது வந்து ஒரு விஷயமா சொன்னாங்க. இது வந்து கேட்கும் போது
உனக்கு என்ன தோணுது? கரெக்ட், தப்பு என்ன தோணுது? நீ சொல்டா. ஃபர்ஸ்ட் அங்க இருந்தே வரேன் நான், உன் கேள்வியில இருந்தே வரேன் நான். ஸோ எனக்கு வந்து பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து ஹாப்பினஸ்ஸா இல்லை அப்படின்றது வந்து நிறைய இந்த ஸ்டேட்மெண்ட்ல நிறைய கேள்வி இருக்கு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்வைவலா இல்லை ஹாப்பினஸ்ஸா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டெலமா இருக்குல்ல, அது வந்து அடிக்கடி அது வந்து ஒரு கான்ஃபிளிக்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் ஒரு எப்படி சொல்றது, ஸோ அது வந்து ஒரு கோர்ஸ் மீல்ல அது வந்து ஒரு டெசர்ட் மாதிரின்னு சொல்லுவேன் நான். எனக்கு அப்படிதான் ஆர்டிகுலேட் பண்ண தோணுது ஹாப்பினஸ் அப்படின்றது. ஸோ அந்த கோர்ஸ் மீல் தான் ஆக்சுவலி இந்த எப்படி சொல்றது சர்வைவல் தான் எனக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஏன்னா ஒருத்தரால வந்து இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு சொன்னா தே பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்லி நீட்ஸ் டு சர்வைவ். இல்லை ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு இல்லை ஏதோ ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்குது அப்படின்ற அவங்களையும் ரூல் அவுட் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஐம் சேயிங் அபவுட் ஆல் தோஸ். ஸோ எனக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் எப்படி சொல்றதுல ஒரு கேக் மாதிரின்னு வச்சுக்கேன். அப்பப்போ தான் சாப்பிட முடியுமே தவிர அதுலேயே இருந்தேன்னா அவ்வளோதான், அது யூ வில் டை ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி அதுவும் வந்து ஒரு தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டேன்னா, என்ன கேட்டான்னு மறந்துட்டேன்டா நான். அப்படியே ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் அப்படியே மோதுன மாதிரி இருக்குது. இல்ல மச்சான், நானும் இதை பண்ணுவேன். நான் ஆனா போன்ல பண்றேன். ஆனா நீ வந்து இதுல வேணா எழுதி கூட வை. ஏன்னா நம்ம பேசும்போது எனக்கும் வந்து அந்த மாதிரி மறக்குது சிலது. அதனால நான் வந்து டக்குன்னு கீவேர்ட்ஸ் எழுதி வச்சிடறேன். இப்போ சூர்யா பேசிட்டு இருந்தாலும் நான் சைட்ல எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா எழுதி வச்சிடறேன். அந்த மாதிரி ஏதாச்சும் நோட் பேட் மாதிரி வச்சுக்கோ. ஏன்னா நீ வந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனே இப்போ பாரு லூஸ் பண்ணிட்ட ட்ரெயின் ஆஃப் தாட்ட. இல்ல அது வந்துரும். இல்ல வந்துரும், அது வந்துரும். நான் வந்துட்டு பேசுறேன், நான் அதை பத்தி பேசுறேன். உனக்கு அந்த தாட் திரும்ப வந்துருச்சுன்னா என்ன இன்டர்பிரட் பண்ணு. அப்படி இல்லைன்னா எழுதி வச்சுட்டு நான் முடிச்சுட்டோன்னு சொல்லு, ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு ஒரு சீக்கிரம் கடந்து போவேன். கொஞ்சம் இந்த பாயிண்ட்ல நிப்போம், ஓகேவா? நின்று கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் இந்த பாயிண்ட. என்னன்னா மூளை வந்துட்டு இப்போ சர்வைவலுக்காக இருக்கா இல்லைன்னா ஹாப்பினஸ்க்காக இருக்கான்றதே இப்போ கான்டெக்ஸ்டோட கேட்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ரெலவன்சி தெரியுது, ஓகேவா? பட் எனக்கு இன்னொரு பக்கமும் தோணுது, ஒரு கான்டெக்ஸ்டே இல்லாம இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது என்ன இது தென்னந்தோப்பியும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கே. மூளை சர்வைவலுக்கா மூளை வந்துட்டு ஹாப்பினஸ்க்கான்றது சம்பந்தம் இல்லாத கம்பேரிசனா இருக்கே அப்படின்றது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, நான் சிம்பிளா எந்த பாயிண்ட்ல இருந்து இந்த தாட் வந்துச்சுன்றதையும் நான் சொல்றேன். இல்லைன்னா இது சொன்னா கொஞ்சம் இன்னும் ரெலவெண்டா இருக்கும். இப்போ நீ உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு அதை நோக்கி நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. 1 மாசம் செய்றீங்க, அதுக்கு தேவையான காம்ப்ரமைசஸ் பண்றீங்க, அதுக்கு தேவையான எஃபர்ட் போடுறீங்க, டிசிப்ளின்டா இருக்கீங்க. 1 மாசம் பண்றீங்க, 2 மாசம் பண்றீங்க, 3 மாசம் பண்றீங்க, நிறைய இழக்கிறீங்க, இன்டர்னலா உங்களையே நீங்க சேலஞ்ச் பண்ணிக்கிறீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே அந்த 3 months கழிச்சு நீங்க நினைச்சது கிடைச்சிருச்சு, ஓகேவா? அதை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்தது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இதுதானா இது நிரந்தரமான? அது சின்ன வயசுல நம்மளுக்கு சொல்லி ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் தான் சொல்லிதான், மச்சான் ரொம்ப சிரிக்கிற அழ போற நீ அப்படின்னுவாங்கல்ல. உள்ள வாங்கிட்டோம். இப்போ நம்ம மூளை நிஜமாலே ஹாப்பினஸ் நோக்கி சொல்லுது அப்படின்னா, அந்த மூமெண்ட்டை அது அப்படியே ஃப்ளோட் ஆகி அதை சஸ்டெயின் பண்ணி எலாங்கேட் பண்ணி என்ஜாய் பண்ணி கொண்டாடி, நம்மளுக்கு வேற ஏதாவது தாட்ஸ் வந்துச்சுன்னா எவ்வளவு பண்ணுது நம்ம மூளை அந்த தாட்ஸை வந்துட்டு பிளாக் பண்ணி ஒரு 1 hourக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் பையன், இல்ல ஒரு 10 hours என்ஜாய் பண்ணிட்டோம் ஹாப்பினஸ் அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட்ஸை பிளாக் பண்ற மாதிரி எவால்வ் ஆயிருக்கலாம்ல. சரக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, அது போட்டு வராது. உன்னோட மன குமுறல் எனக்கு புரியுது. ஏன்னா நம்ம அவ்வளவு உழைச்சிருக்கோம், அது ஒண்ணும் சாதாரணமா அந்த வெற்றி நம்மளுக்கு வந்து சேரல, ஓகேவா? அதுக்கு அந்த மூளையும் வேலை செஞ்சிருக்கு கூட,
ஓகேவா? மூளை, உடம்பு, ஆத்மா, ஸ்பிரிட்ஸ், நீனே இருந்த நீனே இப்படி பண்ணலாமான்றியா? அந்த ஜேர்னில இருந்திருக்கு. எவ்வளவு விஷயங்களை இன்ஹிபிட் பண்ணுது, எவ்வளவு விஷயங்களை ஆப்டிமைஸ் பண்ணி எஃபிஷியன்ட்டா எவால்வ் ஆன நம்ம மூளை அந்த நெகட்டிவ் தாட்ஸ் சரி பாவம் ஒரு 2 நாள் எந்த தாட்டும் இல்லாம என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த தாட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி எவால்வ் ஆயிருக்கும். அப்படி ஆவலன்ற போதே தெரியுது அதுக்கு ஹாப்பினஸ் வந்துட்டு முக்கியத்துவம் இல்ல. அதுக்கு வேற ஏதோ ஒரு பாதையில அது போயிட்டு இருக்கு. அது வந்துட்டு சரி முடிச்சிட்டல வா அடுத்தது வா அடுத்த சேலஞ்சஸ் இருக்கு வா அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ல இருக்குன்றதுனால அது உன்னை ப்ரிப்பேர் பண்ணுது. சேர்றா சுப்ராயா நீ என்ஜாய் பண்ணதெல்லாம் போதும், அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு. அங்கதான் வந்துட்டு ஏன் அப்படி கான்ஃபிளிக்டா இருக்கு, எதுக்கு மூளை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி விஷயத்துல எவால்வ் ஆகல, இல்ல அது முக்கியம் கிடையாதா? ஏன்னா நம்ம எல்லாருமே அட் எண்ட் ஆஃப் தி டே சந்தோஷம்ன்றோம். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு பாயிண்ட் மச்சான். இத பத்தி நான் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அதுக்கு நான் ஒரு பதில் யோசிச்சிருப்பேன்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. சோ எனக்கு என்னமோ இது வந்துட்டு அவ்வளோ எப்படி சொல்ல ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா எல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஓகேவா? எனக்கு எப்படி இது தோணுது அப்படின்னா, இட்ஸ் அ சைக்கிள். திங்ஸ் ஆர் ட்ரைங் டு பி பேலன்ஸ்ட் at some point. ஓகேவா? if you're happy it's trying to balance you, if you're sad it naturally tries to balance you. so இந்த பேலன்ஸ் நடக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா our mind goes into some pattern and the pattern is trying to bring balance to what it thinks as the normal state. ஒரு செட் ஆஃப் இஷ்யூஸ் செட் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்கிறது தான் அதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது. இட்ஸ் நாட் வெரி பேலன்ஸ் ஸ்டேட் ஃபார் இட். ஸோ இட்ஸ் ட்ரைங் டு பேலன்ஸ் இட் பை pushing you through a train of thoughts, ஒரு பேட்டர்ன் ஆஃப் தாட்ஸ், so that it can equalize. இப்படிதான் இருக்கும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தோணுன விஷயம். இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதை பத்தி இப்ப பேச வேணாம், பட் லேட்டரா நம்ம பேசுவோம். அது என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். இந்த பேலன்ஸ் நடக்கிறது வந்துட்டு எவால்வ் ஆயிருக்கு. இந்த பேலன்ஸ் நடக்கிறது லட்ச இயர்ஸ்ல நம்மளுக்கு மூளையில எவால்வ் ஆயிருக்கு. பட் த மாடர்ன் world is posing a threat to that particular trait of the brain because constant வேணாம் மாடர்ன் மாறுது அப்படின்றத தவிர வேற எதுவும் சொல்லாத. ஏன்னா ஆமா, ஆனா ஏன்னா நீ டாபிக்கே முடிச்சிருவ போல இருக்கே. அது வந்து கடைசி, அது கடைசியா நம்ம பேசிட்டோம். ஆமா அது கடைசி. அதுக்கு முன்னாடி நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் சிலது இருக்கு. இப்போ செகண்டா நீ சொன்னது ஒரு பேலன்ஸை நோக்கி போது, இது ஒரு சைக்கிள்னு சொன்னல. இதுக்கு ஒரு வார்த்தையே இருக்கு பிசியாலஜில, ஹோமியோஸ்டேசிஸ் ஒரு ஹோமியோஸ்டாசிஸ். ஓகே, ஜென்ரலா வந்து ஒரு எப்பயுமே ஒரு பேலன்ஸ் ஸ்டேட், ஒரு நியூட்ரலைஸ் ஸ்டேட்டுக்கு வந்து எல்லாமே கொண்டு வரணும். ஓகே, என்ன டீவியேஷன் வந்து இருந்தாலுமே every physiological and biochemical mechanism will bring back to that homeostasis, which is the stable state. ஓகே, இது வந்து நம்ம வந்து இமோஷனல் அண்ட் மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நீ இப்போ சொன்ன. ஆனா பிசிக்கலியும் அது வந்து இருக்கு. ஓகே, அந்த ஒரு ஹோமியோஸ்டாசிஸ்க்கு வரணும். ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ் ஸ்டேட். அது வந்து யூஆர் ரைட் அபவுட் தட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீ சொன்னது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த நம்ம அடைஞ்சிருக்கோம், இல்ல கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நிம்மதியா என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்ற ஒரு நிஜமான ஒரு கொஸ்டின் as a regular person living life. ஆமா living life in the world இருக்கு. அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள். அப்போ இதுல வந்து என்னன்னா, நிறைய பேருக்கு வேரியஸ் லெவல்ஸ்ல வேற இது இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஹாப்பினஸ் வரும்போது நம்ம இவ்வளோ என்ஜாய் பண்றோம் அப்படின்றதுக்கும், ஒரு ஓவர் திங்கருக்கோ இல்ல எக்ஸ்ட்ரீம்லி ஆன்ஷியஸா இருக்கிற பர்சனுக்கோ இல்ல டிப்ரெஸ் பர்சனுக்கோ இல்ல அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கிறவங்களுக்கோ இல்ல கொஞ்சம் ஒரு நியூராட்டிக்கா இருக்கிறவங்க, ஒருத்தர் வந்து இதையே வேற வேற லெவல்ஸ்ல வந்து அவங்க வந்து அனுபவிப்பாங்க. அந்த ஒரு டக்குன்னு ஹாப்பினஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியாம டக்குன்னு போயிடுறது. இப்போ இது வந்து ஒரு ரெகுலர் பர்சனுக்கு அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள்ல வச்சு அதுல வந்து நான் ஒன்னு எடுத்துட்டு போறேன். என்னன்னா, ஒரு ரெகுலர் பர்சனுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு
த்ரெட் இல்லை அந்த சுச்சுவேஷன்ல அப்படின்ற ஒரு சப்கான்ஷியஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நவ் வி ஆர் இன் அ ஸ்டேட் ஆஃப் நோ த்ரெட். ஏன்னா ஹாப்பியா இருக்க, ஒரு வெக்கேஷன்ல இருக்க, there's nothing that can go wrong அந்த இடத்துல. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து நிற்க. இப்போ there's nothing that can go wrong in this situation அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல உனக்கு விஜிலண்டா இருக்கிறத நிறுத்திடுற. யூ நாட் விஜிலண்ட் எனிமோர். நீ வந்து கேர்ஃபுல்லா பார்த்து பார்த்து பண்றது அந்த ஒரு தாட் ப்ராசஸே நீ விட்டுடலாம். ஏன்னா டோன்ட் வரி அபவுட் இட். இப்போ எதுவுமே தப்பா நடக்கல, நீ நிம்மதியா தான் இருக்கேன்ற ஒரு விஜிலன்ஸ் ட்ராப் ஆயிடும். ஓகே, இப்போ விஜிலன்ஸ் எப்போ ட்ராப் ஆகுதோ நீ கேர்ஃபுல்லா இருக்கிறத விட்டுருவ. கேர்ஃபுல்லா இருக்கிறத விட்டுட்டேன்னா இஃப் சம்திங் கம்ஸ் அப் there'll be an issueன்றது பிரெயினுக்கு கிக்கின் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் எவல்யூஷனரி when the brain stops that it will. அண்ட் இப்போ என்ன பண்ணுன்னா அந்த விஜிலன்ஸ் வந்து ட்ராப் பண்ணோடனே அது வந்து ரெடியா ஃபைட்டிங்க்கு ரெடியா இல்லாம இருக்கும் போது, ரிலாக்ஸ் ஆகும் போது அது கிக்கின் ஆகும். என்ன பண்ணுன்னா அந்த கிக்கின் ஆகும்போது இட் டசன்ட் necessarily mean that if you're in the vacation you will have a threat. Okay, ஆனா அது இல்லவே இல்லை, பாசிபிளே இல்லைனாலும் your brain will produce, make you ruminate, உன்னைய யோசிக்க வைக்கும் made up situations in your mind. இது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ, அது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ, இப்படி நடந்ததுன்னா என்ன பண்ணுவ, இப்படி நடந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னா அதுவே வந்து it will start ruminating on things and then make solutions for each of those. Okay, or try to make solutions for each of those. அதுல எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியும், எந்தெந்த பிரச்சனை எல்லாம் வர முடியும்ன்றது, இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு இது வந்து ஒரு சொல்யூஷனா கூட விட்டுறேன். ஆனா இதுக்கு ஒரு சொல்யூஷனும் வந்து இதுவும் நம்மளோட விஸ்டம் இருக்கிற பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, அதுவும் அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. இங்கதான் வந்து என்ன ரியலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். இப்போ மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் என்ன பண்ணுது, இப்போ நிஜமாவே உனக்கு லாஜிக்கலா தெரியுது நீ வந்து ஒரு இடத்துல வந்து இருக்க, அந்த இடத்துல த்ரெட் இல்லை, ரிலாக்ஸ் பண்ணுன்னு. ஆனா இந்த பிரெயின் ரூமினேஷன் போறதுக்கு முன்னாடி if you practice mindfulness or meditation you can sustain your pursuit of happiness, sustain that happiness state or peace state. So அதனால்தான் மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ் வந்து அப்படியே ஜாலியா மைண்ட்ஃபுல்லா இரு, மெடிடேட் பண்ணு அப்படின்னு இல்லாம it has real utility இந்த இடத்துல. அதனாலதான் வந்து மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம், மெடிடேட் பண்றது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ணலாம். அண்ட் you'll become, in fact you'll become more realistic in that situation. மெடிடேட் பண்ணும்போது actually you don't have threat, you can actually be mindful of this situation and enjoy this, and then அடுத்து வரும்போது அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும். இப்போ ஆனா இதுக்கு டிசைன் நான் குறை சொல்லலை. டிசைன் வந்து என்ன ட்ரை பண்ணுது, நம்ம வந்து பார்த்துக்க தான் ட்ரை பண்ணுது. ஆனா இது எங்க ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஹைப்பர் ரியாக்டிவா இருக்கும்போது ப்ராப்ளம் ஆகுது. ரொம்ப இதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, இதை நினைச்சு வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு மொமெண்டே ரூன் ஆகிற அளவுக்கு யோசிப்பாங்க. இப்போ நம்மளே வந்து நான் இது ஒன்னு விசிட் பண்ணும் போது ரிலாக்ஸா இருக்கும் போது அது நான் வந்து இப்போ நோட்ஸ்ல போட்டிருக்கேன், ஒரு சின்ன லைட் நோட்ல. எனக்கு என்னமோ இது உன்கிட்ட பேசும்போது உன்னோட இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் என்ன ட்ரிகர் பண்ணும் தெரியுமா, லைக் ChatGPT மாதிரியே. நம்மளோட பாஸ்ட் கான்வர்சேஷன்ஸ், நம்ம பிரசன்ட் கான்வர்சேஷன்ஸ், ஒருவேளை அந்த நம்ம டைனிங் டேபிள்ல வாய் விட்டு சிரிச்சோம் அந்த மூமெண்ட்டுக்கு, நீ சொன்ன மூமெண்ட்டுக்கு ஞாபகம் இருக்கா? நீ வந்துட்டு கேட்ட, நீ என்னமோ கேட்ட இங்க. சோ ஃபார் த கான்டெக்ஸ்ட், ரித்தேஷ் நீங்க இது இன்ஸ்டாகிராம் இதுலலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரித்தேஷ் விசிட்டட் மீ இன் ஸ்வீடன். So at the end of the trip we had a conversation at my dining table. உட்காந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஞாபகம், நீ சொல்லு, நான் சொல்றேன், அதை நீ கரெக்டா சொல்லு. நீ வந்துட்டு ஏதோ கேட்ட, மச்சான் இதெல்லாம் பண்ணணும்டா, ஏன் இப்படி நம்ம யோசிக்கிறேன் அப்படின்னு ஏதோ கேட்ட இங்க டைனிங் டேபிள்ல.
அப்போ நம்ம வாயை விட்டு சிரிச்சோம். ஏன் அப்படின்னா உன் மைண்ட் இன்டர்னலா உன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு அடுத்த சேலஞ்சஸ்க்கு ஆ, அப்படின்னு ஆ, சொல்லி. ஆ, ஆ, ஆமா. இது என்னது அது எனக்கு வேகா தான் ஞாபகம் வருது. இல்ல எனக்கு வந்து நீ திடீர்னு ஏதோ நீ ஏதோ இல்ல இல்ல கேட்ட எனக்கு வேகா ஏதோ கேள்வி கேட்ட. வேகா ஒரு நீ- ஒரு வேகா ஒரு டல் ஏக் ஒரு ஃபீலிங் இருந்தது. ஓகே, ஆ. என் மைண்ட்ல என் ஹார்ட்ல. ஓகே, என்னடா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நீ வந்து ஒண்ணும் இல்ல மச்சான், ஹாலிடே முடிய போகுது அதான் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னேன். ஓ ஆமாண்டா, ஆமா ஆமாண்டா. ஆமாடா. இல்ல ஏன்னு எனக்கு அது புரியாம அந்த அந்த இருந்தது. ஆமா. அதான் அந்த ஏன்னா கான்டெக்ட்ல தான் அப்ப கூட நம்மளுக்கு பாரு எண்ட் ஆஃப் இதுல ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல இல்லைனாலும் ஒரு டீப் டவுன் யோசிக்கலாம் இன்சைட் டீப் we வந்து are வர getting back ஆரம்பிக்குது. to நார்மல் ஆஹ் நார்மல் லைஃப் வருது அப்படின்றது வந்துட்டு மேல வர ஆரம்பிக்குது அப்படியே. வர ஆரம்பிக்குது அது. உள்ள ஒரே பில்ட் ஆச்சு எனக்கு வந்து. ஆனா ஏன்னு எனக்கு புரியல. நான் அப்புறம் தான் ஓ ஆமா. எனக்கு என்னன்னா சைமன் கிட்டயோ அதான் நான் அந்த இடத்துல வந்து லீவ் முடிய போகுது அப்படின்னோடனே ம். எனக்கு ஒரு மாதிரி இருந்ததா. ஆனா எனக்கு வந்து ஆஹ் அந்த ஒரு ஃபீலிங் வந்து என்னன்னா எனக்கு வந்து இப்போ ஹசல் பண்ணிட்டே இருந்தா, வேலை பண்ணிட்டே இருந்து அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டே அப்படியே பண்ணிட்டே போனா எனக்கு அது தெரியாது. ஓகே, ஆனா அந்த வெக்கேஷன் எடுத்த போது எனக்கு வெக்கேஷன் எடுத்ததே ஒரு மாதிரி வியடா இருந்தது. டேய் நீ வந்து சும்மா இருக்கடா, எப்படா நீ சும்மா இருக்கலாம், இது கரெக்டா தப்பான என் மைண்ட் அவ்வளோ வந்து என்ன வந்து போராட வச்சிட்டு இருந்தது. டேய் பாத்துடா நீ எதுவும் பண்ணாம இருக்கடா, 2 வாரம்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நான் வந்து புஷ் பண்ண, டேய் சும்மா இரு, யூ நீட் திஸ், நீ வந்து இந்த வெக்கேஷன் உனக்கு கண்டிப்பா தேவை, ஃப்ரீயா விடு, எதுவுமே யோசிக்காத, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி நான் புஷ் பண்ணிட்டே இருந்த. ஆனா போக முடிய 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 அப்படியே வந்து ரீசர்ஃபேஸ் ஆகுது. அது ஹசல்லையே இருந்தா தெரியாது. ஆனா இந்த மாதிரி வெக்கேஷன் எடுத்து திருப்பி வர்றது இல்ல, அதுதான் வந்து ஒரு மாதிரி இதுவா இருக்கும். ஸோ அதான் அப்போ வந்து திருப்பி அது புரிஞ்சிட்டோன்னே நான் வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்டை மாத்திக்கிட்டேன். ஓகே ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டேன். ஆனா எனக்கு டல் ஏக் இருந்தது ஹார்ட்ல. ஸோ அந்த ஒரு ரூமினேஷன் வந்து சப்கான்சியஸா அது நடந்திருக்கு. அது வந்து கான்சியஸாவும் நடக்கும். எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு மச்சான். நீங்க சொல்லிட்டு இருந்த எங்க டைனிங் டேபிள்ல மச்சான், நம்ம போய் சீரியஸா நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னீங்க. ரேண்டமா நம்ம வந்து ஏதோ ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு உன் வாயிலிருந்து இது வந்துச்சு. மச்சான் நம்ம போய் இதெல்லாம் சீரியஸா பேச ஆரம்பிக்கணும்டா அப்படின்னு. எனக்கு அப்பதான் நான் நான் அப்ப என்ன சொன்னேன்னா, என்ன மச்சான் வெக்கேஷன் முடியுதுன்னு கவலைப்படுறியா? எனக்கு வந்து தான் எனக்கு ஒரு மாதிரி எனக்கு வெக்கேஷன்லயே வந்து ச்சே, ஒரு மாதிரி இதுவா இருந்ததுடா. ஐயோ என்னடா சும்மா இருக்காதடா அப்படின்ற மாதிரி இருந்தது. எதை பத்தி எனக்கு யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப புஷ் பண்ணேன் நான் மைண்ட வந்து, எதுவும் யோசிக்காதடா அப்போ வந்து நான் நீ கேட்டு என்னடா புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கங்க உட்காந்து படிச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சேன், படிக்காம இருக்கேன் அப்படின்னு கேட்கும் போதே எனக்கு அது வந்து ஒரு இன்னும் கில்ட் குத்துச்சா? வந்துச்சு. ஆமா எனக்கு இன்னும் குத்துச்சு, டேய் அப்படின்னு. ஆனா நான் படிச்சேன், ஆனா போன்ல படிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எதுக்கு பிசிக்கலா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி எனக்கு டெய்லி சொல்ற சைமா சொல்லு சொல்லு. மியூட் எடுத்துட்டு இது சொல்லு. மியூட்ல சொல்றேன். முடிச்ச உடனே சொல்லுங்கடான்னு சொல்ல வந்தேன்டா. ஏய் அப்படியே சொல்ற, அதுதான் அப்படி இப்படி கை காமிச்சிட்டு இருந்தேன் அப்பா அப்படி இப்படின்ட்டு. சொல்லு அப்படியே சொல்லு. அப்படியே அப்படியே. ஸோ நீங்க வந்து சொன்ன உடனே சூர்யாவும் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எனக்குமே இப்போ அதுதான் சின்ன வயசுல நம்ம சொன்னதுதான் அந்த டாபிக் திருப்பி வரேன் நான். ஸோ என்னன்னா ரொம்ப சிரிக்கிறோம், அடுத்து வந்து நம்மளுக்கு கஷ்டம் வரப்போகுது அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சரியா? ஸோ ரீசெண்டாக வந்து இந்த ட்ராமா டீலிங்லாம் கொஞ்சம் ஹெவியாக பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ தெரபிஸ்ட் கால்யங்க இவங்கெல்லாம் வந்தாங்க வாழ்க்கையில. ஸோ அதனால அந்த அந்த பாதையை நோக்கி நான் போறேன் நான். ஸோ அதுல வந்து என்னன்னா, ஸோ இப்போ இந்த பவுண்டரி செட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னா, அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஓகேடா பரவாயில்லடா நீ என்ன கலாச்சிக்கோ அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இடம் கொடுத்தனால தான் இந்த லெவல் வரையும் நம்ம கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிம்பம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு மேல போனாதான் அவன் டென்ஷன் ஆகும், அது வரைக்கும் நம்ம கலாய்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா அதுவே நம்மளுக்கு ஹிட்டா இருந்தது, அது வந்து நம்ம நோன்னு சொல்லலைன்னா, ஸோ அது வந்து
ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லடா அப்படின்னு சொன்னா அது வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க மைண்ட் செட்ல. ஸோ இதுதான் வந்து அந்த விஷயத்த வந்து இங்க எடுத்துட்டு வந்தேன்னா, ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு இதுதான் வந்து வாழ்க்கை அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏதாவது ஒன்று சந்தோஷமா நடக்குதுன்னா அடுத்து வந்து சரி இதை அச்சீவ் பண்ணிட்டோம், வேற என்ன பண்ண போறோம், இல்ல ஐயோ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமே, இவ்வளவு அடுத்து என்ன ஏதாவது வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து வருதுன்னா, வாட் எஃபர்ட் டிட் வி மேக் டு சஸ்டெயின் இட்? ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம அச்சீவ் பண்ணணுன்ற அந்த எஃபர்ட்டுக்கு வந்து வை கான்ட் வி புட் ஆர் பிரெயின் டு அந்த மாதிரி ஒரு மேனிபுலேட் பண்ணி, வை கான்ட் வி மேனிபுலேட் சொல்ல மாட்டேன், இன் அ குட் வே, லைக் வை கான்ட் வி ட்ரெயின் ஆர் பிரெயின் அந்த எஃபர்ட் வந்து அது ஏன் வந்துச்சுன்னா இப்போ வித்தியாசம் சொன்ன மாதிரி தான். ஸோ மெடிடேட் பண்ணும்போது ஒரு ஸ்டேட் ஆஃப் எமோஷனோ எதுவுமே எல்லாமே ஆக்சுவலா வந்து அப்படியே அந்த செல்ஃப்ல இருந்து வெளியே வருவோம். எதுவுமே நத்திங் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்போது தான் ஸோ எல்லாமே வந்து இட் வில் ஸ்லோ டவுன். ஸோ இதையும் சரக்கு அடிக்கிறதையும் நான் வந்து யோசிக்கிறேன்னு வச்சுக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி சரக்கு அடிக்கும் போது நம்ம வந்து ஒரு பூஸ்ட் லெவலுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா, பூஸ்ட் லெவல் வரைக்கும் நம்மளுக்கு அந்த பயம்லாம் இருக்கும். பூஸ்ட் லெவல் மேலே போயிட்டோம்னா ஃபன் 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 ஃபன்னு இருப்போம். ஸோ அந்த ஃபன் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா வி ஆர் ஜஸ்ட் ஸ்லோயிங் டவுன் எல்லா தாட்ஸுமே. ஸோ ஸ்லோ டவுன் பண்ணா யூ கேன் என்ஜாய் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. ஸோ எல்லா ஸ்லோ பேஸ் லைஃப், ஸ்லோவா சாப்பிட்றது எல்லாமே ஸ்லோவா நம்ம எமோஷன். இப்போ ஒரு சாப்பாடு எடுத்துட்டு வேகமா வேலைக்கு போகும்போது சாப்பிட்டுட்டு போறதுக்கும், வெட்டியா ஒண்ணுமே இல்லாம ஒரு சாப்பாடு, அதே சாப்பாடை நம்ம சாப்பிடும் போதும் ஒன்னொன்னா ரசிச்சு பாரு எப்படி இருக்குது பாரு, சீரகம் கடிக்கும் போது திடீர்னு சீரகம் ஃபிளேவர் வரும், எப்படி இருக்கு பாரு அப்படின்ட்டு இருக்கும். இதே நம்ம சீக்கிரமா சாப்பிடும்போது அந்த சீரகம் இருக்கா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்ண மேபி அந்த ஹாப்பினஸை வந்து வி கேன் சஸ்டெயின் அப்படின்னு எனக்கு தோணுது த்ரூ மெடிடேஷன். லிக்கர் வந்து வேண்டாம். அது ஏன் மெடிடேஷன், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சைட் நோட் என்னன்னா, நான் இப்போ ரீசெண்டா படிச்சுட்டு இருக்கும் போது 2024ல ஒரு ரிசர்ச் பண்றாங்க மச்சான். என்னன்னா ரேபிட் சேஞ்சஸ் ஆர் அஃபெக்டிங் அவர் நியூரோகெமிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டடி ஒன்று படிச்சேன். which says ஒரு நியூரோகெமிக்கல் வரும்போது அது எவ்வளோ நேரம் இருக்கு பிட்வீன் இந்த சினாப்சிஸ்ல வந்துட்டு எவ்வளவு நேரம் இருக்கு, அது ஷார்டன் ஆகுதா, அந்த சைக்கிள்ஸ் எவ்வளோ ரேப்பிடா மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க. இது நம்ம டீடைல்டா லாஸ்ட் செக்மெண்ட்ல பேசுவோம். பட் ஐ வாண்டட் டு மென்ஷன் தட் there is an impact of rapid changes happening around us as an environment towards us having short periods of emotions. So and the breathing பண்ணும்போது it sort of slows down things so that you can sustain a feeling a bit longer. Yes. We're not designed for this fast paced day, ரொம்ப fast paced இருக்கும். We're not ready for இல்ல நம்ம வந்து அதுக்கு லாஸ்ட்ல வரும். அதுக்கு முன்னாடி சிலது இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு எபிசோட்ல டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் பத்தி பேசியிருப்போம். ஓகே, நெட்வொர்க் ஆஃப் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ். அது வந்து பேசிக்கா ஃபங்க்ஷனிங்ல சொல்லணும்னா இஸ் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ரூமினேஷன். ஓகே, செல்ஃப் ரெஃபரன்ஷியல் தாட், இப்போ ஆட்டோபயோகிராஃபிக்கல் தாட்ஸ், நம்மளை பத்தி யோசிக்கிறது, செல்ஃப் பத்தி யோசிக்கிறது, இதுலலாம் வந்து டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் வந்து இன்வால்வ்டு. இப்போ இது வந்து அந்த இடத்துல தான் வந்து இந்த ரூமினேஷன் வந்து ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பேச ஆரம்பிக்குது. நம்ம வந்து ஏதாச்சும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தோம்னா உள்ள போயிட்டு எப்படி இது மாறலாம், இது ஏதாச்சும் ஆகுமா, இல்லை நம்மளை பத்தி யோசிக்கிறது, நம்ம ஏன் எப்படி பேசுறோம், நம்ம ஏன் அப்படி இருக்கோம், இந்த மாதிரி வந்து குட் மொமெண்ட்ஸ்ல எல்லாம் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து போகுது. ஓகே, இது வந்து டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் வந்து 2வது வாட்டி 3வது வாட்டியோ சொல்றேன் நான். இது வந்து இன்னும் நிறையாவும் சொல்ல வேண்டியது இருக்கு ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல. ஏன்னா இதுக்கு வந்து சைக்கடெலிக் எக்ஸ்பீரியன்சஸ்க்கும் இதுக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசுவோம். ஓகே, ஆனா ஆல்வேஸ் ரிமெம்பர் த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்
is very important as a layman to just remember this terminology. இதை பத்தி நீங்க வேணா கொஞ்சம் போய் படிங்க. ஆனா இது வந்து நம்மளுக்கு தெரியணும், ஏன்னா இதை வச்சு நிறைய டாபிக்ஸும் பேச வேண்டியது இருக்கு. At least when it comes to psychology, it's very important. And specifically for people who are anxious, அதாவது ஓவர் திங்கர்ஸ், ஆன்ஷியஸாக இருக்கிறவங்க, செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ரூமினேஷன் இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இன்டெலெக்சுவலைஸ் பண்ணும்போது ஒரு ஒரு ட்ரையாங்குலேஷன் நடக்குது. ட்ரையாங்குலேஷன்னா என்ன சொல்றது, இப்போ நானும் நீனும் பேசிட்டு இருக்கோம், ஆனா நீ வந்து நம்ம பேசுறதே ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீ பார்த்தனா அது ட்ரையாங்குலேட் பண்றன்ற மாதிரி அது. ஓகே, மேரி போவன் ஒருத்தவங்க வந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ மேரி போவனா போவன், ஃபுல்லா பேர் மறந்துருச்சு, ஆனா இட் வாஸ் இன் ஒன் ஆஃப் தி புக்ஸ். இப்போ அந்த ட்ரையாங்குலேஷன் வந்து கேன் பி யுவர் ஓன் இன்டெலெக்சுவல் மைண்ட். இப்போ வந்து இமோஷனலாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்று ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேர், எனக்கு உங்களில் ஒருத்தருக்கு போயிட்டு இருக்கு. தி தேர்ட் என்டிட்டி, தி ட்ரையாங்குலேஷன், தி தேர்ட் என்டிட்டி, நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்டையோ இல்லை நம்மளுக்கு காமனாக இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆளை கொண்டு வருவோம், அங்கே ட்ரையாங்குலேட் ஆகுது. அப்படி இல்லாத போது நம்ம வந்து இமோஷனலாக பேசிட்டு இருக்கும்போது intellectual aspects of that conversation or the situation can be that triangulated entity. இப்படிதான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், இப்படிதான் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், ஆனா இதை கொஞ்சம் நீ இன்டெலெக்சுவலா யோசிச்சு பாரு, இல்லை ஒப்ஜெக்டிவா யோசிச்சு பாருன்னு சொல்லுவோம். இதை வந்து உன்னை விட்டு வெளில வந்து யோசிச்சு பாரு ஒப்ஜெக்டிவா அப்படின்னாலே உனக்கு வந்து ஆப்வியஸாவே தெரியுது, உனக்கு இன்னொருத்தருக்கு பேசுற ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து ஒப்ஜெக்டிவாவும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, அதுலயே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ட்ரையாங்குலேஷன் நடக்கிறதும் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்டெலெக்சுவலா சிலதை புரிஞ்சுக்கும் போது அந்த ட்ரையாங்குலேஷன் நடக்குது. த இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிகம்ஸ் an objective observer of the subjective experiences that we feel and we go through. அதனால தான் வந்து சில விஷயங்கள் நம்ம இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கிறது will help us. அது வந்து ஒரு கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லலாம், இது டிபேட் பண்ணலாம். ஒரு கோப்பிங் மெக்கானிசமா இருந்தா இருக்கட்டுமே, பரவாயில்ல. கோப்பிங் மெக்கானிசம், இது இன்டெலெக்சுவலைசிங் கோப்பிங் மெக்கானிசம். அதை வந்து ஆனா எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகலாம்னா இன்டெலெக்சுவலைஸ் பண்ணிட்டு அது இமோஷன்ஸே ஃபீல் பண்ணாம, சில பேர் ஸ்டோயிசிசம்னு சொல்லிட்டு நான் முரட்டுத்தனமாவே இருக்க போறேன்ற மாதிரி, அப்படி இல்லாம யூ ஹாவ் டு பேலன்ஸ் இட். அந்த ஒரு நிஜமாவே ஸ்டோயிக்கா இருக்கணும், சும்மா ஸ்டோய்க்கு நினைச்சிட்டு ஸ்டோய்க்கா இருக்கிறது எல்லாமே இமோஷனை சப்ரஸ் பண்ணாம ஃபீலிங் இட், பட் தென் ஆல்சோ ஆல்வேஸ் ஹேவிங் தட் ஸ்டாண்ட் பாயிண்ட். ஏன்னா அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, அட்வைஸ் நம்ம வந்து நல்லா கொடுக்கலாம், ஆனா அட்வைஸ் வந்து நம்ம நல்லா கொடுப்போம், ஆனா நம்மளோட வாழ்க்கையில பார்த்தா நம்மளே அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ண மாட்டோன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எப்பயுமே எக்ஸ்டர்னலி நம்ம நல்லா பண்ணுவோம். இப்போ வந்து அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து வேற ஏதாச்சும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா வந்து, ஸோ அன்இன்டரப்டட் ஹாப்பினஸ் வந்து பேசிக்லி சப்கான்ஷியஸ்லி மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் வல்னரபிலிட்டி. ஸோ நம்ம வல்னரபிளா எக்ஸ்டெண்டடா இருந்தா ஒரு பயம் இருக்கும் பிரெயினுக்கு, அதனால பாவம்னு மன்னிச்சு விட்டுருவோம் பிரெயினை. இதுதான் பண்ணுது. அதுக்கான சொல்யூஷன் நம்ம வந்து மைண்ட்ஃபுல்னஸா இருக்கணும், மெடிடேட் பண்ணணுன்ற மாதிரி நம்ம வந்து பேசியாச்சு. அந்த இடத்துல அட்லீஸ்ட் மெடிடேட் பண்ணி உட்காந்து தியானம் பண்ண முடியலனாலும் அது தியானம் கண்ணை மூடிட்டு தான் பண்ணணும்னு இல்லை, ஒரு விஷயத்த அப்படியே ஃபோக்கஸ்டா பண்ணா கூட அது மெடிடேஷன் தான். ஆனா அப்படி இல்லாம இருந்தா கூட மைண்ட்ஃபுல்லா அந்த ஒரு ஜீரகா சொன்னானே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கடிக்கும் போது அதை வந்து என்ஜாய் பண்றதும் மைண்ட்ஃபுல்னஸ் தான். அப்படியே ஒன்று டீல இது பிஸ்கெட்டை முக்கி சாப்பிடும் போது வந்து ஒரு ஃபீலிங் வந்து அப்படியே உள்வாங்கி அந்த இடத்துல இருந்து நிம்மதியா அப்படியே என்ஜாய் பண்றதும் மைண்ட்ஃபுல்னஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து இல் எக்ஸ்டெண்ட் யுவர் டெப்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், டெப்த் ஆஃப் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அது வந்து அப்படி டீல் பண்ணலாம். நம்ம பிரெயின் வந்து அதை விட்டுருவோம், அது அப்படிதான் வந்து இருக்கும். அதை வந்து குறை சொல்ல வேணாம், பாவம் அது நம்மளை ப்ரொடெக்ட் தான் பண்ண ட்ரை பண்ணுது சர்வை பண்றதுக்கு. ஓகே, இப்போ அடுத்து, if happiness aids survival, why can't the brain sustain it? இது ஆக்சுவலா நம்ம அட்ரஸ் பண்ணுவான்னு தெரியல, ஏன் சஸ்டெயின் பண்ணல அப்படின்றது ஒரு கேள்வியா வந்துச்சு இப்ப டிஸ்கஷன்ல. சோ அதுக்கு ஏதாச்சும் சொன்னீங்களா? இல்ல சொல்லல, பட் தெரியல, கொஞ்சம் வேணா தொட்டிருப்போம், பட் ஃபோக்கஸ்டா பேசல அதை பத்தி.
ஓகே, ஏதாச்சும் தாட்ஸ் இருக்கா? ஏன்னா நான் ஒன்று வச்சிருக்கேன் அதுக்கு நான் சொல்லணும்னு. ஏன்னா ஏன் சஸ்டெயின் பண்ண சொல்லு சொல்லு மாட்டேங்குது? சொல்லு நீ சொல்லு. ஓகே, நான் சொல்றேன், அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன பிரச்சனைனா, ஹாப்பினஸை சஸ்டெயின் பண்றதுல இது எனக்கு எப்படி ஆர்டிகுலேட் பண்றதுன்னு தெரியல. ஓகே, ஹாப்பினஸை சஸ்டெயின் பண்றது, நான் சொல்றது வந்து உனக்கு உங்க 2 பேருக்கு பிடிக்குமா, யாருக்குமே பிடிக்குமான்னு தெரியல. ஹாப்பினஸ் சஸ்டெயின் பண்றதுல ஒரு ஒரு அர்த்தம் இல்லை. ஓகே, அது வந்து கேட்கும் போது என்னடா வளர்ற, ஹாப்பினஸ் நல்லாதான்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, நான் சொல்றது வந்து ஃபுல்லா கேடு, அதுக்கப்புறம் தாட்ஸ் சொல்லு. ஓகே, இப்போ பாலா படமா பார்த்து வளர்ந்தவன் நினைக்கிறேன். சரி சொல்லு. ஏன் என்ன சொல்றேன்? சொல்லு. பார்த்து வளர்ந்தவன் நீ பாலா பழமாவே வாழ்ந்திருக்கிறேன். கரெக்ட் தான். ஆமா மச்சான், சூரி கரெக்டா சொன்னான்டா. சரி, இப்போ வந்து சஸ்டெயின் பண்றதுல இல்ல, ஒரு இன்டர்வியூல கூட இந்த வரும்ல, ஏதோ ஒரு ஷார்ட்ஸ்ல மாதிரி வந்துச்சு. அவனுக்கு எல்லாம் வந்து நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இவன் செத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அவரோட இன்னசென்ட்டான ஃபேஸ், அந்த உருவத்துக்கும் அவரோட இன்னசென்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்த ஒன்று. இந்த கதாபாத்திரம் இறந்தா தானே இம்பேக்ட் ஜாஸ்தி இருக்கும். ஐயோ, ஒரு இன்னசென்ட் இறக்குற போது தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பெயின் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, சரிடா ஒரு செகண்ட் இரு. இவன் திடீர்னு இந்த கேரக்டர் செத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிப்பாரு அவரு. எனக்கு அந்த காமெடியா இருந்தது. சரி, ஓகே, ரைட்டு. சரி, அது சஸ்டெயின் பண்ணல அர்த்தம் இல்லை. ஓகே, அர்த்தம் இல்லை அப்படின்றத நான் என்னோட ஸ்டேட்மெண்ட்டா நான் சொல்லல, நான் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஆனா எது வந்து பிடிச்சிருக்கு, நேச்சுரலா என்ன வேற மாதிரி இருக்கு. பட் இப்போ எல்லாரும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான வேர்டு என்ன, டோப்பமின் வந்து வருது. நம்ம வந்து ரீல்ஸ் பார்க்கும்போது டோப்பமின் வருதுன்னு. டோப்பமின் வந்து ரொம்ப நாளா வந்து எல்லாரும் ஈஸியா காமனா சொல்றது என்ன, இட்ஸ் அ ஃபீல் குட் ஹார்மோன், ஃபீல் குட் கெமிக்கல்ன்றாங்க. இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ ஃபீல் குட் கெமிக்கல் அட் ஆல். ஃபீல் குட் இல்லை. அது ஏன் ஃபீல் குட் குட்ன்றது என்ன? சொல்லு. இல்ல சொல்லு. இல்ல கரெக்டா அந்த பாயிண்ட், நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட் வந்து அது ஒன்னு இன்னும் ஆன்டிசிபேட் பண்ண வைக்கும். அது என்ன நடக்குது அப்படின்றது ஒரு ஹைட்டன்ட் அலர்ட்னஸ் கொடுக்கும். ஒரு இப்படி வச்சுக்கலாம். ஓகே, அது வந்து ஹாப்பினஸ் கெமிக்கல் இல்ல ஃபீல் குட் கெமிக்கல் இல்ல. ஆனா இட்ஸ் a seeking thing. It's a motivation chemical or a seeking chemical, a pursuit. ஓகே, நான் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகே, உனக்கு யாருக்காச்சும் நம்ம பார்க்குற மக்களுக்கும் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு தோணி இருக்கும், இல்லை ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணி இருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் போகணும்னு தோணி இருக்கும். அது தோணும் போது நல்லா இருக்கும். வாங்கணும்னு தோணும் போது நல்லா இருக்கும். வாங்கிடுவோம். டெலிவரி ஆகுதான்னு வெயிட் பண்ணுவோம். டெலிவரி ஆகுற வரைக்கும் நல்லா இருக்கும். டெலிவரி ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங் என்னாச்சு, போயிடும். அவ்வளோதான், டன். ஷாப்பிங் பண்ணணும்னு தோணும். அந்த பண்றதுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆர்வம் இருக்கும். போவோம், தூரமா போவோம், டிராவல் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவோம், எல்லாம் போவோம். ஆனால் ஷாப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் கையில பேக் இருக்கும், பண்ணிட்ட இப்போ. ஸோ டோப்பமின் வந்து என்ன எப்போ இதுவாகுதுன்னா, the pursuit, அந்த மோட்டிவேஷன், ஒரு pursuit to do something, motivation to do something, அப்போதான் வந்து டோப்பமின் வந்து plays a role. ப்ளஷருக்கு வந்து இட்ஸ் நாட் டோப்பமின் அட் ஆல். ப்ளஷர் வந்து ஓபியாய்ட் ரிசெப்டர்ஸ், கம்ப்ளீட் ஓபியாய்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சிஸ்டம் தட் பிளேஸ் அ ரோல் இன் ப்ளஷர். அங்கதான் அடிக்ஷன் ப்ராப்ளம் ஆகுது. இந்த ஓபியாய்டு வந்து ப்ளஷரபுளா இருக்கறனால dopamine system will motivate for pleasure, and then the pleasure will be the opioid system, and the opioid system வந்து இது ரிசெப்டர்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது pleasurable ஆகி அதை சீக் பண்ணி அடிக்ஷனா மாறுது. ஆனா டோப்பமின்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு இப்போ வந்து ரீல்ஸ் கூட பாக்குறாங்கல்ல எல்லாரும்,
ரீல்ஸ் வந்து பார்க்கறது இல்ல, அடுத்து என்ன வரப்போகுதுன்றதுல தான் இருக்கு. அடுத்து என்ன வரப்போகுதுன்றதுல தான் வந்து அந்த டோபமினே வருது. ஸோ டோபமின் வந்து பண்ணவும் வைக்குது. ஸோ அந்த ஒரு சீக்கிங்லயே இப்போ நம்ம வந்து ஃப்ரை link- பண்ணிட்டு இருக்கோம். ம் அதை லிங்க் பண்ணி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ம். நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நம்ம யூஸ்வலா என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு 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 பிளாஸ்ட் ஆஃப் டோபமின் வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தட் இஸ் நாட் ட்ரூ. நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும் போதோ சந்தோஷமா இருக்கும் போதோ அது நடக்கிறது கிடையாது இல்லையா? ம். பட் ஏதோ ஒண்ணு நடக்குது. சம்திங் இஸ் லீடிங் டு the next cycle of releasing dopamine and சொல்லலாமா? There is like an in-between step that's happening. Not அந்த direct. So when you achieve something, when you feel happy, you don't that doesn't directly releases dopamine, but something happens, and I don't know if அது வந்துட்டு ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மாடலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் நியூரோகெமிக்கல் ரிலீஸ் ஆகுறதா இருக்கலாம், which can be a chain reaction towards releasing dopamine, which would be like a byproduct of that particular state, and that's why you get the high alertiveness அப்படின்னு கோரிலேட் பண்ண முடியுமா? இது நீ கேட்கிற கேள்வி வந்து எனக்கு புரியுது. நான் வந்து ஆனா அது நீ கரெக்டான எப்படி கேட்டேன்னு தெரியல. ஆனா நான் இதுதான் ஆன்சர். இல்லடா இப்போ சரி சொல்லு. நான் இல்லைன்னா திரும்ப கேட்கிறேன். இது நான் சொல்லும் போதே, இந்த ப்ராசஸ் சொல்லும் போதே உனக்கு அது ஆன்சர் ஆயிடும். ஏன்னா எனக்கு கரெக்டா கேள்வி புரியல, ஆனா எந்த கான்செப்ட்ல உன்னோட கேள்விக்கான பதில் வரும்ன்றது எனக்கு புரியுது. ஓகே, இப்போ ஒரு ஐடியா, ஓகே, அந்த ஐடியா கேன் பி எனிதிங். என்னன்னா நீ வந்து வெக்கேஷன் போகணுன்ற ஒரு ஐடியா, இல்ல நீ வந்து மசில் பல்க் ஆக்கணுன்ற ஐடியா, இல்லை ஷாப் பண்ணணுன்ற ஐடியா, அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுன்ற ஐடியா, எந்த ஐடியா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஐடியாவுக்கு பர்சியூ பண்றது டோபமின் வர வைக்கும். புரியுதா? அந்த பர்சியூ அதை வந்து பர்சியூ பண்ணி அது கிடைச்சதுக்கு அப்புறம் டோபமின் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்னன்னா, it will look for the next goal, next idea, next thing. இங்கதான் இது சொல்லு இப்ப கேளு. இப்போ அந்த ஐடியா வரும்போது டோபமின் வருது எனக்கு, ஓகேவா? பட் it doesn't mean அந்த டோபமின் levels are always high till I achieve that ideology. கரெக்டா? அந்த ஐடியா என் மூளையில உதிக்கும் போது and that particular thought comes, I get a dopamine release, or I have a heightened dopamine in my system. But till I achieve that idea, அந்த டோபமின் அதே லெவல்ல இருக்காது இல்லையா? நீ கேக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி, அதை ஆன்சர் பண்றதுக்கும். ஓகே, ஏன்னா நீ கேக்குறது வந்து ஒரு மாதிரி மெஷரபிள் யூனிட்ல ஹை லோ மீடியம்ன்ற மாதிரி இல்லாம, பாடி வந்து கொஞ்சம் டைனமிக்கா வேலை செய்யறதுனால லைஃப் இஸ் காம்ப்ளெக்ஸ், மைண்ட் இஸ் காம்ப்ளெக்ஸ், இமோஷன்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். You won't like achieve ஒரு ஐடியா வந்துட்டோன்னே அச்சீவ் பண்றதே won't be like the immediate next choice, or two things you either achieve or not achieve. இல்ல நடுவுல life will happen. So during that period உனக்கு dopamine will plays a role. ஆனா என்னன்னா ஒரு ஹையர் லெவல்ல இருக்கும். ஹையர் லெவல்னா ஓகே, உனக்கு சிம்பிளா ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபை பண்றேன். எஸ், there will be a higher level of dopamine for the pursuit, உன்னை வந்து எடுத்துட்டு போறதுக்கு. ஆனா அடுத்த நாள் வந்து திடீர்னு வந்து ஏதோ ஒரு பயங்கரமான டெவஸ்டேட்டிங்கான விஷயம் நடக்குது அப்படின்னா டோபமின் போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஆன்சர் பண்றது. ஏன்னா brain chemistry, it's many things, it's millions of things that's happening, millions of things. ஆனா ஜெனரலா பேஸ் லைனை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், because you have a pursuit. இப்போ அடுத்து நான் இதை பண்ணணும்னு நீ முடிவு பண்ணேன்னா லைஃப்ல என்ன நடந்துட்டு இருந்தாலும் அதை பண்றதுக்கான டோபமின் உனக்கு எப்பயுமே இருக்கும், வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு லைக் ஆல்மோஸ்ட் நம்ம வரோம், ஓகேவா? அது அன்அவாய்டபிளா இருக்கு, பட் நான் வரேன், ஓகேவா? நேச்சுரலா என்னோட அடுத்த கேள்வி என்னது அப்படின்னா, நான் இப்போ அச்சீவ் பண்ணிட்டோன்னு மறுபடியும் எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு தோணுது இல்ல? அது கான்ஸ்டன்ட் நீட் ஆஃப் டோபமின்னால அது வருதா?
கான்ஸ்டன்ட் நீட் ஆஃப் டோபமின்னாலயா ஏன்னா ஐ ஆல்ரெடி ஹேவ் மை டோபமின். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஐ டோன்ட் நோ தி நம்பர்ஸ். லெட்ஸ் சே 5 is the normal level of how the dopamine should be balanced with other neurochemicals. சும்மா சொல்றேன், இந்த மாதிரி நடக்காது, இப்படி மெஷரே பண்ண மாட்டாங்க. பட் சும்மா ஒரு 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 புரியுதலுக்காக சொல்றேன். ஓகேவா? when you have a pursuit, it sort of goes to 7 or 8 ன்னு வச்சுக்கலாமே. And இன்னைக்கு இருக்கிற உலகத்துல you keep seeking for something. ஒரு மைக்ரோ லெவல்ல இருக்கட்டும், இல்ல மேக்ரோ லெவல்ல இருக்கட்டும், ஹோலிஸ்டிக்காவா இருக்கட்டும், யூ கீப் சீக்கிங் ஃபார் சம்திங். ஸோ there is never a chance that the dopamine levels have actually been in 5. They were like always at 7, and once you achieve it, it sort of drops, but then it is not the natural state. It has to be at 7, so it pushes you to quest for something else. It pushes you to seek for something else, so it can be at its natural state, which is 7, which is higher than like what it should be. சரி, இத வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து ஒன்னு சொல்றேன், அது வந்து எப்படி ஃபிட்னு அது நீ பாரு. ஓகே, இப்போ நீ சொல்றது வந்து இன் a way கரெக்ட். ஆனா எந்த மாதிரி அப்படின்றத சொல்றேன், என்ன ப்ராசஸ்ல நம்ம இதை யோசிக்கலான்னு. ஓகே, டோபமின் வந்து வருது, இட் மோட்டிவேட்ஸ் யூ டு டூ சம்திங் அண்ட் தென் யூர் டூயிங் இட். ஓகே, இந்த பர்சூட் போற கிடைச்சதுக்கு அப்புறம் அது டோபமின் வந்து திருப்பி அந்த 7க்கு திருப்பி கொண்டு போகணுன்றதுக்காக வரல. ஓகே, கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வரேன். கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அங்க பிளஷர் ஆரம்பிக்குது. ஓகே, பிளஷர் சென்டர். பிளஷர் சென்டர், யூ கெட் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் லேபர். You have that pleasurable sensation and you're feeling it. Pleasure varamodhu, your brain is less vigilant, less active to survive. So it lets its guard off. Okay, so drop பண்ணிரும். அது திருப்பி will formulate a cycle of okay, நீ ரொம்ப ரிலாக்ஸ் பண்ற, அடுத்து ஏதாச்சும் பிரச்சனை வர்றதுக்கு probability இருக்கு, so ரெடி ஆகுன்ற போது dopamine will automatically be involved in the next thing that you need to get. It could be survival based, it could be seeking, it could be anything. So dopamine is not trying to reach that level, but rather there's an interplay with na romba simplify பண்றேன். Okay, இது one of the things. Okay, ஆனா அந்த இடத்துல இது வந்துட்டதுக்கு அப்புறம் இல்லனா இதெல்லாம் ஆர்டிகுலேட் பண்ணி திங்கே பண்ண முடியாதுடா. ஆமா, சிம்பிளிஃபை பண்ணலனா. ஆமா. சோ ஒரு ஹீடனிஸ்டிக்னா டக்குன ஒரு பிளஷரபிள் இமீடியட் பிளஷர் திங்ஸ் அதெல்லாம். சோ ஹீடனிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல இருக்கும் போது வர அந்த பிளஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது பிரெயின் வந்து விஜிலன்ஸை ட்ராப் பண்ணிட்டு, அந்த விஜிலன்ஸை ட்ராப் பண்ணிட்டோமேன்ற ஃபீலிங்ல திருப்பி வந்து விஜிலண்ட் ஆகி the next thing நோக்கி ஓடும் போது dopamine வருது. You get motivated, the motivation hormone motivated to do something else, and then it drops once you get it. So இப்போ நல்ல ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் வந்து கண்ணு ஏன் வந்து அங்கங்க போகுது? dopamine of pursuit of this person, you got that person, and then the next thing என்னன்னு டோபமின் தேட ஆரம்பிக்குது. நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ், நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சப்ஜெக்டிவ்லி பீப்புள் நான் ரிலேட் பண்ண முடியணுன்றதுக்காக. ஸோ ஒரு ரீல்ஸ் நீ பார்க்கணும்னு நினைச்சுன்னா ரீல் பார்த்துட்ட, ஏன் நீ 40 நிமிஷமும் நீ திருப்பி ரீல்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிற? அந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ என்ன இருக்கும்? ஸ்லாட் மெஷின்ல உட்காந்துட்டு இருக்க, ஒரு வாட்டி ஸ்லாட் அடிச்சுட்ட, வின் பண்ணல, இன்னொரு வாட்டி ஏன் உனக்கு பண்ணணும்? ஏன்னா அது கிடைக்குமான்ற ஒரு ஃபீலிங், அதுதான் டோபமைன். நம்ம லிசபெரியில போய் ட்ரை பண்ணுமே, இன்னொரு வாட்டி பண்ணா கிடைக்காதா? அவ்வளவுதான். சரி, இத சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு சைட் நோட்ல இதையும் நான் மென்ஷன் பண்றேன். The unhappy beliefs of the Journal of Happiness Studies investigated how negative hedonic beliefs அப்படின்னு ஒரு பேப்பர் வந்து ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க 2024. Believes in negative thinking. Okay. So என்னதுன்னா, thinking happiness is just the absence of pain. இது வந்துட்டு
இது வந்துட்டு எப்படி கோரிலேட் பண்றாங்க அப்படின்னா இட் கோரிலேட்ஸ் டு லோவர் வெல்பீங். அதாவது சம்திங் இஸ் நாட் சிஸ்டமேட்டிக்லி ஃபங்க்ஷனிங் கரெக்ட்லி வித் யூ அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போறாங்க. இஃப் யூ ஹேவ் சச் அ தாட் ப்ராசஸ் வேர் யூ திங்க் ஹாப்பினஸ் இஸ் ஜஸ்ட் த ஆப்சன்ஸ் ஆஃப் பெயின், தேர் ஆக்சுவலி கோரிலேட்டிங் இட் வித் சேயிங் தட் சிஸ்டமேட்டிக்லி சம்திங் இஸ் நாட் பீங் குட் இன் வித் யூ அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் ஒண்ணு போட்டிருக்காங்க. இது பேரு யாராச்சும் படிச்சு பார்க்கணும்னா நான் மறுபடியும் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், நீ வீடியோல போடு. 2024 வந்துட்டு how negative hedonic beliefs affect happiness. அந்த மாதிரி வருது. அதுக்கான என்ன சொல்யூஷன், என்ன இன்டர்பிரட் பண்ணிருக்காங்க, கடைசியில என்ன சொல்லிருக்காங்க, என்ன ஒரு நிமிஷம், அவனுங்க சும்மா ட்ரைங் டு ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டா கான்செப்டுவலைஸ் பண்ணி அவனுங்க வந்துட்டு அந்த ஃபுல் இன்வெஸ்டிகேஷனையும் பண்றானுங்க. ஸோ அதுல வந்துட்டு ஒன் ஆஃப் த சப் தியரிஸ் வந்துட்டு தேர் ட்ரைங் டு சே ஹவு இஃப் தேர் இஸ் அ பர்டிகுலர் தாட் பேட்டர்ன், தேர் ட்ரைங் டு ரிவர்ஸ் இன்ஜினியர் அண்ட் ஜட்ஜ் யுவர் சிஸ்டம் or judge your thinking model based on it. And other vachi they are trying to say if you fit in a particular profile and see if there it can be connected to any disorders or something else. Okay. இது வந்துட்டு இன்னொரு விதமாவும் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸா இந்த இதுல ஹாட் சாஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. நீ கேள்விப்பட்டிருக்கியா? சோ இப்போ கேள்விப்பட்டிருக்கியா? சாப்பிடுறது தானே இது வந்துட்டு ஆக்சுவலி. சோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு ஒரு கத்தியை கொடுத்து உன்கிட்ட ஒரு கத்தி கொடுத்து இன்னொருத்தனை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நீ எப்படி அவனை கொலை பண்றன்றத பார்த்து நீ எவ்வளவு லெவல் ஆஃப் சைக்கோபேத்தா இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கத்தியை கொடுத்து இன்னொருத்தனை கொலை பண்றேன்னு சொல்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். சோ அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா they will give you a hot sauce and say நீ எவ்வளவு ஆட் பண்ற ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீ எவ்வளவு ஹாட் சாஸ் ஆட் பண்றியோ அதை வச்சு they will determine how your mental functioning is, how your mind is functioning, and they have correlated saying that is exactly the mindset of a person who actually takes a knife and stabs someone for 40 times or 50 times. நீ ஒருத்தனை வந்துட்டு ஒரு ரேஜ்ல கொல்றேன்னு வைங்க, ஒரு ரேஜ்ல கொல்றியோ இல்ல ஒரு வெறியில கொல்றியோனா 3 வாட்டி இல்ல 4 வாட்டி தான் ஸ்டாப் பண்ணுவியா. Unless you're a psychopath, you will not stab the same person for like 30 to 40 times. So they have correlated that to how much of hot sauce you can add to a person to punish them. Wow. It's called as a hot sauce experiment. So இது எல்லாமே அந்த ஜர்னல்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாரு, இன்ட்ரெஸ்டிங். ஓகே இன்ட்ரெஸ்டிங்டா. சைக்கோபதி இது வந்துட்டு மெயினா வந்துட்டு என்னன்னா இந்த பிரெயின் ரிவார்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்துட்டு எவ்வளவு அடாப்டபிள் டு யுவர் தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் அப்படின்றத வந்துட்டு கொண்டு வராங்க. அதுதான் அவங்க they are trying to say. இது வந்துட்டு நல்லாவே சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க மச்சான். இப்போ சிபிடில வந்துட்டு they are making you think certain thoughts in a certain order repetitively to change actually how your brain works. இது எனக்கு கேட்கும் போது நான் சொல்றது லைக் வெள்ளந்து ட்ரெயின் யுவர் பிரெயின் சொல்லுவோம்ல, ட்ரெயின் யுவர் பிரெயின் அப்படின்னு. பட் ட்ரெயின் யுவர் பிரெயின்ன்றது ரொம்ப ஹோலிஸ்டிக்கா இருக்கு. ஆக்சுவலி யூஆர் ட்ரைனிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் யுவர் பிரெயின். உன் பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்ற பேசிக் கான்செப்டையே யூ கேன் சேஞ்ச் பை திங்கிங் சர்டன் தாட்ஸ் இன் அ ஸ்பெசிபிக் ஆர்டர். அண்ட் இஃப் யூ ட்ரை டு டூ இட் ரிப்பீட்டட்லி you can actually change the functioning of your brain, which might change your personality as well. Oh my god, இது பயங்கரமான ஒரு இது ஓபன் அப் பண்ணிருக்கேன். இதுல இருந்து கொஞ்சம் இன்னும் அதோட டீப்பராவும் ஒண்ணு இருக்கு. ஓகே, இப்போ நீ சொன்ன ப்ராசஸ்லயே அடுத்த ஸ்டெப்பும் ஒண்ணு இருக்கு. ஓகே, ஆனா இதுல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ 2 விதம் இருக்கு மச்சான், டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச். ஓகே, டாப் டவுன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன் வச்சுக்கோங்க. டிப்ரெஷன் வந்து டாப் டவுன். இப்போ
brain chemistry will affect your mood. ஓகே, டிப்ரெஷன்ல. ஓகே, இப்போ டிப்ரெஸ்டா இருக்கிறவங்க, சும்மா நான் வந்து டிப்ரெஷன் சொல்லும் போது வாழ்க்கையில உங்களுக்கு சோகம் இருக்கிறது அது இல்லை. டிப்ரெஷன் வந்து ரொம்ப ரொம்ப டீப். இட்ஸ் நாட் சேட்னஸ், இட்ஸ் பியாண்ட் எனிதிங். நம்ம ஈஸியா நான் வந்து டிப்ரெஸ்டா இருக்க மச்சான் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா டிப்ரெஷன்ன்றது, நான் சொல்ற டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் இன்டென்ஸானது. அதாவது இது டாப் டவுன். பயாலஜிக்கலாவும் biologically, brain chemistry will affect the way you are subjectively feeling. இந்த டிப்ரெஷனுக்கு வந்து இப்போ வந்து பாட்டம் அப் அப்ரோச்னா, இப்போ நீ சொல்ற காக்னிட்டிவ் சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பியில நம்மளோட தாட்ஸை யூஸ் பண்ணி பிரெயின் கெமிஸ்ட்ரியை அஃபெக்ட் பண்றது. ஓகே, இது வந்து பாட்டம் அப் அப்ரோச். இதுல வந்து சைட் நோட் ஒன்று சொல்றேன். ஓகே, ரீசன்ட் ஸ்டடி செல் ஜேர்னல்ல லாஸ்ட் அந்த டிசம்பரா இல்ல ஜனவரியான்னு தெரியல, பார்த்து சொல்றேன். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பிரெயின் சேஞ்சஸ் நடக்குது. என்ன சொல்றது, நியூரோனல் சேஞ்சஸ், ஸ்பெசிஃபிக் நியூரோனல் சேஞ்சஸ், தி ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின்ல எப்படிலாம் வந்து பிரெயின் சேஞ்சஸ் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, கனெக்ஷன்ஸ் மாறுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, சைக்கடெலிக்ஸ் எடுக்கும் போது எப்படி மாறுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, எஸ்பெஷலி சிலோசைபின் கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க. தேவ் யூஸ் ரேபீஸ் வைரஸ் டு ட்ரேஸ் இட். ரேபீஸ் வைரஸ் ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆனால் நான் விருலண்ட் ரேபீஸ் வைரஸ், ஸோ இட் ஓன்ட் அஃபெக்ட், இட் ஓன்ட் இன்ஃபெக்ட். ஆனால் ரேபீஸ் வைரஸ் ரொம்ப ப்ரிசைஸா, அதோட மைக்ரேஷன் வந்து, அதோட மூவ்மெண்ட் வந்து ப்ரிசைஸா இருக்கும், நர்வ் ஃபைபர் டு நர்வ் ஃபைபர். ஸோ அதனால ரேபீஸ் வைரஸ் ட்ரேஸ் பண்ணியிருக்கு. ட்ரேஸ் பண்றதுக்கு ரேபீஸ் வைரஸ் வந்து அதோட இன்ஃபெக்டிவிட்டியை வந்து எடுத்துட்டு அதை வந்து மார்க்கரா யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் டிராவல் பண்ணுதுன்னு பார்த்து அப்சர்வ் பண்ணி சிலோசைபின் கொடுத்து, மஷ்ரூம்ஸ், சைக்கடெலிக் மஷ்ரூம்ஸ் கொடுத்து ஸ்பெசிஃபிக்கா என்ன ஆகுதுன்னு பார்த்துருக்காங்க. இதுல டாப் டவுன் பாட்டம் அப்னு நான் சொல்றேன்ல, இது வந்து ஒரு பெரிய கான்வர்சேஷன். அதை விட்டுருவோம். நான் இப்போ நீ சொன்ன ஸ்பெசிஃபிக்கான ஒரு வார்த்தை, அந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்துட்டு வரேன். இதை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இட் வில் ஆம்பிளிஃபை த பாட்டம் அப் அப்ரோச் அண்ட் டேம்பன் த டாப் டவுன் அப்ரோச் ஆஃப் த பிரெயின் ஃபங்க்ஷனிங். ஸோ என்ன பண்ணுதுன்னா, மேல இருந்து, அதாவது டிப்ரெஷன் வந்து குறைக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க சைக்கடெலிக் இது மஷ்ரூம். இப்போ டிப்ரெஷன் குறைக்குதுன்னா எப்படி குறைக்குதுன்றது தெரியணும், ஏன்னா நிறைய ஸ்டடிஸ் பண்ணணும். அதுல பிரெயின் கெமிஸ்ட்ரி வில் எஃபெக்ட் யுவர் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒன்று இருக்கு, டாப் டவுன். இப்போ பிரெயின் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எஃபெக்ட் பண்ற ரூட் ஆஃப் த பாத்வே, த பிரெயின் பாத்வே, இந்த பிரெயின் கெமிஸ்ட்ரி அதை வந்து கம்மி பண்ணுது psychedelic experiences. So brain chemistry is not affecting you and depression la helpful இருக்கு. But that is messed up la. இல்ல நீ வந்து ரொம்ப நேரோவா யோசிக்காத, அப்படி யோசிக்காத. இட்ஸ் மெஸ்ட் அப்னா ஐயோ அது வந்து கம்மி அப்படியே கட் பண்ணிருதா, அப்படி இல்ல. ஸ்பெசிஃபிக்கா இது வந்து சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னா, ஆல்டர்னேட்டிவ்லி இட்ஸ் இன்க்ரீசிங் த பாட்டம் அப், increasing the self-referential things, subjective It doesn't mean that your thoughts are going to anymore cut பண்ணது be related to neurochemicals. அப்படின்னு கிடையாது. அப்படி இல்லவே இல்ல. நீ சொன்னது ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. நியூரோ கெமிக்கல்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா மாத்தாது அப்படி நான் சொல்லல. It dampens it, dampening it in depression for a period or permanently for about 30 days to 40 days. I would say 30 days to be safe. It is strengthened itone, this will have the overpower to reformalize whatever is happening, and then இத எடுக்கும் போது things will naturally flow in that in a different pattern ன்றதுக்காக. இப்படி யோசிச்சுப்பார், நீ சொல்றதுதான். ஆனா இப்படி யோசிச்சுப்பார். இப்ப வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ் எடுக்கிறோமா, டிப்ரெஷனுக்கு ஆன்டி டிப்ரெசன்ஸ் பண்றாங்க. என்ன பண்ணுது, செரோட்டோனின் ஆரோக்கியத்தை நான் சொல்றேன்னா, செரோட்டோனின் ரீஅப்டேக் வந்து அதாவது ஒரு சைனாப்ஸ்ல இருந்து செரோட்டோனின் வந்து இறக்க வைக்கிறதுக்கு, சஸ்டெயின் பண்றதுக்கு நம்ம வந்து பிரெயின் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி பண்றோம்.
நீ வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ் நீ டெய்லி எடுக்கிறியா? டெய்லி தேவைப்படுதா? ஒரு 4 to 6 வீக்ஸ் ஆகுதா அதை ஆக்ட் பண்றதுக்கு? அது 4 to 6 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் எஃபெக்ட்ஸே தெரியுது. அதுக்கப்புறம் அதை சஸ்டெயின் பண்ணுது. அதை வந்து வீன் அவுட் பண்ணணும். அது டக்குன்னு நிறுத்தக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சைக்கடெலிக் psilocybin வந்து one single dose is sustaining the antidepressant effects for a month and a half. புரியுதா? இப்போ இன்ஃபேக்ட் வித் no side effects of the antidepressants. the side effect effect தான். ஓகே, இப்போ என்னன்னா என்ன பண்ணுதுன்னா அந்த டாப் டவுன் நியூரோகெமிக்கல் பாத்வே வந்து டேம்பன் பண்ணிட்டு so that the person does not feel the depression. அப்புறம் என்ன பண்ணுதுன்னா சப்ஜெக்டிவ்லி அதை வந்து எக்ஸ்பான்சிவ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆக்கி அதை எடுத்துட்டு போயிட்டு it's changing the neurochemistry. So strengthening your connection, strengthening your subjective experiences, giving you the subjective experiences, expansive experiences, and using that experience to push it to the top to change the brain chemistry and sustain it for a month. எனக்கு இது வந்துட்டு ஓரளவுக்கு பிக்சரும் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இப்போ எடுக்காத டேஞ்சன்ட், வெயிட். இப்போ மேல போகுதா பிரெயின் நியூரோ கெமிஸ்ட்ரி வந்து மாத்துதா? மாத்திட்டு இதுல வந்து ரெண்டு விஷயம் எனக்கு வந்து இப்போ தோணுது சொல்றதுக்கு. இப்போ வந்து இது வந்து ஒரு ரீசன்ட் ஸ்டடியில என்ன பண்ணிருக்காங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, எபிஜெனெட்டிக்ஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம். எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு இப்போ ஜெனட்டிக் கோட்ஸ், நம்மளோட ஜீன்ஸ் நம்மளோட டிஎன்ஏல கோட் பண்ணி செல்குள்ள ஒரு புரோட்டீனை வந்து கோட் பண்ணி அனுப்பி அந்த புரோட்டீன் வந்து ஃபோல்ட் ஆகி வெளில வந்து ஒரு எஃபெக்டை கொடுக்குது. இட் குட் பி ஹார்மோனல் ப்ரொடக்ஷன், எனிதிங். ஓகே, பில்டிங், வாட்எவர், மைட்டாசிஸா இருக்கலாம். எல்லாமே வந்து ஜீன்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு கோடிங் வந்து அனுப்புது. அந்த ஜீன்ஸ் டிஎன்ஏ வந்து ஒரு 2ஆ பிரிச்சு அதுல இருக்கிற டெம்ப்ளேட்டை எடுத்துட்டு போயிட்டு வெளில போய் செல்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வெளில எடுத்துட்டு போய் கொடுக்குது. அதோட எஃபெக்ட்ஸ் நடக்குது சிம்பிளா. இப்போ ஜெனட்டிக் கோடு இஸ் த டிக்டேட்டர்னு நம்ம நினைக்கிறோம், கரெக்டா? அதுதான் டிக்டேட்டர். ஜீன்ஸ் ஜெனட்டிக் கோட் அங்க இருக்கிறத அப்படியே எடுத்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குது. இது எஃபெக்ட்ஸ் இருக்கு. இப்போ இது டாப் டவுன் அப்ரோச் ஆஃப் ஜீன்ஸ் ஜெனட்டிக்ஸ். இப்போ எபிஜெனட்டிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா your activities dictates how your genes express. So இது வந்து சயின்ஸ்னால ஒத்துக்க முடியல ரொம்ப நாளா. ஆனா இப்போ வந்து நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் ப்ராப்ளம். நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் ப்ராப்ளம். இப்போ இது சயின்ஸ் வந்து ஒத்துக்கிட்ட, நீ ஒத்துக்கிறியோ இல்லையா, இதுதான்டா சயின்ஸ்ன்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து your activities, your thought processes, things that you do. இப்போ காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி எப்படி வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் விஷயங்கள் நீ யோசிச்சு பிரெயின் கெமிஸ்ட்ரியை மாத்தி அவங்களோட தாட் பேட்டர்னை மாத்தலாம்னு நம்ம எப்படி பேசுறோமோ, physiologically physical activities also has an impact on the genes. எந்த எக்ஸ்டென்ட்ன்றது நான் வந்து மேஜிக்கலா நான் வந்து சொல்ல விரும்பல. நான் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோங்களோ அப்படியே நம்ம எடுத்துட்டு போவோம். இப்போ இங்க இருந்து உன்னோட என்வாயன்மெண்ட்டை நீ உன் கண்ட்ரோல்ல இருக்கு, நீ மாத்தலாம். ஓகே, நீ யாரு கூட பழகுற, என்ன பேசுற, எல்லாம் மாத்தலாம். உன்னோட சில கண்ட்ரோல்ல இருக்கு. நீ எல்லாமே உன் கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது. certain things that you can change in your life, you can change. இன்னைக்கு நான் வந்து 4 மணிக்கு எந்திரிப்பேன், 5 மணிக்கு எந்திரிப்பேன், அது உன்னோட சாய்ஸ். நான் வந்து இந்த 10 விஷயம் நான் பண்ணுவேன், அதுல ஒன்னு எக்ஸ்ட்ரா நான் ரீட் பண்ணுவேன், இல்லை ஏதாச்சும் ஒன்று நீ பண்றதுக்கு உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும்ல. அது இட்ஸ் டேக்கிங் an effect in your gene expression. ஓகே, அதுல இருக்கிற டெக்னிக்கல் டீடைல்ஸ்லாம் விட்டுரு. ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன், வேற விஷயங்கள்லாம் ஆகும். ஓகே, எப்படி மாறுது இந்த ஜீன்ஸ் எக்ஸ்பிரஷன்லாம். இப்போ இந்த எஃபெக்ட் வந்து இருக்குன்னா ஜீன்ஸ் எக்ஸ்பிரஷன்ல, இப்போ அடுத்த கேள்வி, இது வந்து எவல்யூஷனரி பயாலஜில கேட்பாங்க இந்த கேள்வி என்னன்னா, இதனால நீ டார்வினை தப்புன்னு சொல்லுவியா, லமார்க் வந்து கரெக்ட்னு சொல்லுவியா அப்படின்னு. இப்போ வந்து மக்கள் ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் கேட்கறவங்களுக்கு நான் சொல்றேன், சார்ல்ஸ் டார்வின் வந்து
நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச, நம்மளுக்கு ஸ்கூல்ல இருந்து சொல்லி தந்த எவல்யூஷன் கண்டுபிடிச்ச, எவல்யூஷனை பத்தி பேசின அவர் வந்து எவல்யூஷன் தியரி ஆஃப் எவல்யூஷன் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து அவர் உருவாக்கி, அவர் வந்து எப்படி அனிமல்ஸ் எல்லாருமே நம்மலாம் இவால்வ் ஆகி ஜெனடிக் எக்ஸ்பிரஷன் வளர்ந்தோம் அப்படின்றதுல அவர் சொன்ன ஒரு தியரி. அதுதான் வைட்லி அக்செப்டட் தியரி, எவல்யூஷன், தியரி ஆஃப் எவல்யூஷன். இப்போ அது அந்த ஒரு லைன் ஆஃப் தாட்ல நிறைய பேர் வந்து வேற வேற தியரிஸ் வச்சிருந்தாங்க. அதுல வந்து லமார்க்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த லமார்க் வந்து என்ன சொன்னார்னா, அவர் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து ஜிராஃப்க்கு வந்து ஏன் லாங் நெக் இருக்குன்றது வந்து ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிளா வந்து போது யூஸ் பண்ணுவோம் லமார்க்கை பத்தி பேசும்போதெல்லாம். ஜிராஃப்க்கு வந்து மேல இருக்கிற ட்ரீ பிரான்ச்சை வந்து போய் எடுத்து சாப்பிடணுன்ற ஆசை. பல மில்லியன் இயர்ஸ் வந்து அதை ட்ரை பண்ணி அதோட இன்டென்ஷன் வந்து அதை எஃபெக்ட் பண்ணி ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்து மாத்தி அது வந்து லாங்கர் நெக் வந்து அது இவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து சொன்னது. அப்போ எல்லாரும் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. எல்லாம் வந்து அப்போ ஒத்துக்கல. லமார்க் வந்து பிலீவ் பண்ணவங்க எல்லாரும் லமார்க்கிசம் வந்து பிலீவர்ஸ் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போ லமார்க்கிசம் இஸ் மேக்கிங் அ கம்பேக். இன்ஃபேக்ட் a comeback to a point where even Charles Darwin seems like he's Lamarckian in a way. So Lamarck என்ன சொல்றாரு, லமார்க் சொன்ன மாதிரி இப்ப எபிஜெனெட்டிக்ஸ்ன்றதே ஒரு லமார்க்கியன் ஐடியாலஜி மாதிரி தான் இருக்கு. ஓகே, எபிஜெனெட்டிக்ஸ் நம்ம பேசுறது இப்போ நம்மளோட பிஹேவியர் எல்லாம் வந்து ஜீன் எக்ஸ்பிரஷன் மாத்துது. இப்போ வந்து ஆனா ஒரு கேள்வி வந்து இருக்கு, இது வந்து ஒரு கான்ஃபிளிக்டான ஒரு கேள்வி. ஃபார் தியரி ஆஃப் எவல்யூஷன், சார்ல்ஸ் டார்வினியன் தாட் ப்ராசஸ்க்கும் லமார்க்கியன் தாட் ப்ராசஸ்க்கும் ஒரு கான்ஃபிளிக்டிங் ஐடியாஸ், ஒரு கான்ஃபிளிக்டிங் ஒரு கேள்வி வந்து ஓடுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிபேட்னு வச்சுப்போம் கேள்வின்றதை விட. சரி, ஓகே, நீ வந்து பண்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்து மாத்துது. ஜீன் எக்ஸ்பிரஷன் மாத்துறது வந்து எவ்வளவு நாள் மாத்துது, எவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ணுது, அதை வந்து இது டிரான்ஸ்ஃபர் பண்ணுமா, அது சஸ்டெயின் ஆயிடுமா, இது வந்து நம்மளோட எவல்யூஷன்ல மாத்திடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. என்ன இருந்தாலும் சார்ல்ஸ் டார்வின் சொல்றது தானே வந்து அடுத்தடுத்து வந்து மாறுது, அடுத்தடுத்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். இது எப்படி? இப்போ அதுக்கான ஆன்சர் ஒன்று வந்திருக்கு. என்னன்னா, இட் இஸ் encoding in the future generations. நீ பண்ற விஷயங்கள் physiologically, psychologically, நீ பண்ற activities will be encoded within your germ cells, not somatic cells. germ cellsல உன்னோட sexual reproductionல இருக்கிற sperm cellsலயும் egg cellsலயும் வந்து போய் இருக்கிறதுனால your changes in your activities that you do that changes your gene expression is not only with you, isolated with you, but is also transferred to your germ cells, which means your offsprings, your children would inherit these qualities. So it's even more important, and you should be more responsible with your thoughts and your behavior because it's encoded with to your children in the future. Ana வெயிட் பண்ணு, இதுல இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, சாரிடா உன்னை வந்து பேசாடாம பேசுறேன். எனக்கு வந்து நீ தூண்டி விட்டுட்ட. ஓகே, தூண்டி விட்டுட்ட. அதனால எனக்கு வந்து ஒரு ஹைப்பர், இது வந்து யாருக்கிட்ட நான் சொல்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப பரவாயில்ல, பாட்காஸ்ட்ல சொல்லு காலேஜ் கடைசியா யூஸ் ஆகுது மச்சான். எவல்யூஷன் கிளாஸ்ல பேசுறேன்டா. வாழ்க்கையில எதுக்கு தேவைன்னு யோசிச்ச மாதிரி இருந்தது. யாரா இதெல்லாம் படிக்க போறான்னு இருந்தது எனக்கு. இப்போ உனக்கு ஜாலியா இருக்கா கேக்குறதுக்கு? இப்போ என்ன சொல்ல வந்தேன்? ஐயோ, அதனாலதான் எனக்கு விட்டு. ஓகே, இப்போ என்ன இதுல வந்து ஒரு டிபேட்னா, ஓகே, ஜெர்ம் செல்ல வருது, ஆஃப் ஸ்ட்ரிங்குக்கு நம்ம போகுது அப்படின்றது ஓகே. ஆனா எத்தனை ஜென்ரேஷனுக்கு? ஏன்னா சில விஷயங்கள் வந்து சில ஜென்ரேஷன்ஸுக்கு வந்துட்டு போயிடும். ஓகே, இப்போ எப்படி ஹோமியோஸ்டேசிஸ் மாதிரி, ஹோமியோஸ்டேசிஸ் வந்து இப்போ நமக்கு வந்து கட் வந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கு, ஸ்டேபிளா ஸ்டேட் போறதுக்கு, அந்த வூண்டை ஹீல் பண்றதுக்கு உன் பாடி சில விஷயங்கள் பண்ணுது. இப்போ ஓவர் டைம் நீ பார்த்தனா ஆன் அ லார்ஜர் ஸ்கேல் எவல்யூஷன்ன்றது நடந்துட்டு இருக்கு. நடுவுல இந்த மாதிரி மெக்கானிசம்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு வந்து இருக்கு அப்படின்றத யாரு? டார்வினியன் சொல்றாங்க. இப்போ இதுக்கும் கவுண்டர் பாயிண்டா, ஓகே, வெரி என்ன சொல்றது, விட மாட்டேங்கிறாங்க, எதுவுமே மாறக்கூடாது எங்களோட ஐடியாலஜில இருந்துன்ற மாதிரி. இன்னொரு டவுட், இப்ப நீ சொல்லி முடிச்சிட்டியா? இல்ல, ஆனா மச்சான் எழுதி வை எனக்கு. ஏன்னா இன்னும் ஒரு லிங்க் நான் வந்து கொடுக்கல.
ஓகே. ஸோ டார்வினியன்ஸ் வந்து இதுக்கு சொல்றாங்க, அதுக்கும் கேட்குறாங்க. ஆனா அதுக்கான பதில் எபிஜெனடிக்ஸ் ரொம்ப நியூவா இருக்கறனால we don't know. ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது. மேபி ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடீஸ் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு தெரியல. இதுல எப்படி ரெட்ரோஸ்பெக்டிவா நீ பண்ணுவேன்னு தெரியல. ஆனா இப்போ வந்து ஜெர்ம் செல்ல வருது, இன்ஹெரிட் பண்றோன்ற அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எத்தனை ஜென்ரேஷனுக்கு இருக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. எத்தனை ஜென்ரேஷன் வந்து இது பெர்மனன்ட் சேஞ்சஸ் இன் அவர் ஜீனோம், இன் ஆர் ஜெனடிக்ஸ் பெர்மனன்ட் சேஞ்சஸா எப்படி மாறும், அதை வந்து எடுத்துட்டு போகுமா அப்படின்ற ஒரு கேள்வியில தான் இப்போ வந்து இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நான் இன்னும் இது பார்த்தேன்னா நான் வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கு. இப்போ நீ ஃபர்ஸ்ட் இது பிரான்ச் அவுட் ஆகி ஒரு வேற இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் நீ கேட்டதுல என்ன கேட்டன்றதே மறந்துட்டேன். ஆனா நீ ரொம்ப பின்னாடி போயிடாதடா, ரொம்ப பின்னாடி போயிடாத. ரொம்ப மச்சான், இல்ல. இப்ப நீ ஏன்னா சொன்னது- நீ பேசினதுலயே நிறைய இருக்கு. எஸ், நீ இல்ல பேசுறது வந்து நீ டாப் விட்டு டவுன் டாப் டவுன் Top down, பாட்டம் அப், டாப் டவுன் பாட்டம் அப். ஓகே, டாப் டவுன் பாட்டம் அப். அதுல Depression ல சைக்கடிக் எவல்யூஷன், டிப்ரெஷன், ஏதோ இன்னொரு பிரான்ச் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன்டா. ஆனா இது எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து இன்னொரு பிரான்ச் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா சரி, எனிவே எனக்கு திருப்பி வரும்னு நினைக்கிறேன் மைண்ட்ல. நீ அப்படியே சொல்லு, நம்ம அப்படியே பேசுவோம். ஐயோ, ரொம்ப ஒண்ணும் இல்ல. நான் இம்பார்ட்டன்ட். ரிவர்ஸ், சரி நீ வந்துச்சுன்னா எழுதி வை. சோ ரிவர்ஸ்ல இருந்து நான் சொல்றேன், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் இன்டரப்ட் பண்ணும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்தேன்னா, இப்போ நீ சொன்னல அது ஜீன்லயே வந்துட்டு கோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டா தான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் என்ன படிச்சேன்னா 70 to 1 trillion காம்பினேஷன்ஸ் ஆஃப் SNPs இருக்கு, ஓகேவா? சோ இந்த சிங்கிள் நியூக்ளியோய்டு அந்த இது சொல்றாங்கல்ல, அதுல வந்துட்டு 70 to 120 trillions இருக்கு. ஆனா 70 to 1 trillion எது குழந்தைக்கு போகுது அப்படின்றது ரேண்டம் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர்கியூ பண்றாங்க. இட்ஸ் நாட் ரேண்டம் அப்படின்னு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட் சோ ரேண்டம் அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு they are trying to bring something that is a bit hybrid. என்ன சொல்றாங்கன்னா, it is not completely nature or nurture, but it is rather the nature that sort of the nature that sort of plays an important role to dictate what it needs from the nurture. So the environment slowly dictates. ஏன்னா இப்போ நீ அந்த எழுதி இருக்குன்னு சொன்னல, அந்த worms எழுதி இருக்குன்னு போது we are expanding the options only, but not the decision of what has to come down to the next kid or the next generation. Beautiful. So the weightage is sort of dictated by the environment, but it doesn't happen. இப்போ for example நான் சும்மா சொல்றேன், குளோபலா நம்ம டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு 5 degrees கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா இமிடியேட்டா அடுத்த வருஷம் பிறக்க போற குழந்தைங்களுக்கு they won't know how to adapt it, but in gene they might have a mechanism for it, but it will take 100 or 1,000 years for that to solidify and become a stable thing to reproduce every time. அப்படின்னு ஒரு அப்ரோச், ஒரு ஹைபிரிட் அப்ரோச் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப பைனரியா நேச்சரா நர்ச்சரா அப்படின்னு இல்லாம எல்லாமே இன்டர்ட்வைன்ட். And it's sort of everything has a weightage. So though we have 70 to 1 trillion gene combinations, there is a big combination that sort of exists in all of us, and there is a pool of combination that we haven't never seen in any of the humankind yet, but it's still there in the gene code ன்னு இருக்குல்ல. அதுக்கு வெயிட்டேஜ் எப்போ உடம்பு கொடுக்கும் அப்படின்னா என்வாயரன்மெண்ட் அதை டிக்டேட் பண்ணா அந்த காம்பினேஷனை எடுத்து வர வைக்கும். And this is a very long process. It doesn't happen over 1 or 2 generations அப்படின்னு ஒருத்தங்க சொல்லிட்டு. சோ அது எனக்கு சொல்லணும். அப்பா நல்லா இருக்குடா, டேய் கேக்கு. இதான் சொல்ல வந்தேன். ஏன்னா நடுவுல ஒரு வார்த்தையோட போட்ட ஜங்க் ஜீன்ஸ்னு. வாடா எல்லாரும் வந்து ரெண்டிங்கடா பாயிண்ட்டுக்கு. So 2% ஆஃப் இட் தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸே பண்ணுவோம் வாழ்க்கையில. மீதி 98% வந்து எல்லாமே மூடி டப்பாக்குள்ளதான் இருக்கும். அது எப்ப தேவைன்றது நேச்சர் தான் முடிவு. எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு, எழுப்பி பாத்துறாதன்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. இந்த ஒரு டார்மெண்டா இதுல இன்னொரு இந்த 70 to 120 trillion எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, நான் ரொம்ப இதுக்குள்ள வந்துட்டு ஐம் நாட் an expert in this field. நான் வந்துட்டு ஒரு எந்தூசியாஸ்ட்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? இந்த ஃபீல்டுல
சோ நான் நிறைய படிக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு லேமேனா எது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, என்னதான் இவ்வளவு இருந்தாலும் மனுஷன் அதுல ஒரு 3% தான் அது என்னதுன்னே நம்மளுக்கு புரிஞ்சிருக்குன்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. இருக்கு 7 to 123 ஜீன் காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஆனா அதுல 3% தான் எங்களுக்கு என்னன்னே தெரியும். அப்படின்னும் போது எப்படா இவ்வளவு கான்பிடென்டா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இல்ல இருக்கும். நல்ல கான்பிடென்டா பேசுறாங்க. ஆனா நீங்க எழுதுற டெக்ஸ்ட் புக், பாட்காஸ்ட், ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தா ஐ எம் த காட், ஐ நோ எவ்ரிதிங்ன்ற அளவுக்கு பேசி வச்சிருக்கீங்களா. அப்புறம் கடைசியா எங்கேயோ ஒரு ஃபவுண்டேஷன், இந்த பேசிக்ஸ் ஆஃப் இது அப்படின்னு போய் பார்த்தா நாங்க எங்களுக்கு 3% தான் தெரியும், நாங்க பேசுறதெல்லாம் இந்த 3%க்குள்ளதான் நாங்க பேசுறோம் அப்படின்னு வானுங்க. எனக்கு அது ஆமா. வந்துட்டு ரொம்ப எனக்கு வந்துட்டு ஓகே 3% தெரிஞ்சதுக்கே நம்ம இவ்வளவு கான்பிடென்டா இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் நம்மளோட மனுஷங்களோட இதுவும் காட்டுது பார், வல்னரபிள் ஈகோ அண்ட் ஒரு ஃப்ரெஜிலிட்டி ஆஃப் ஈகோ. என்னதான் இன்ஃபிளேட்டடா இருந்தாலும் ஃப்ரெஜிலிட்டி ஆஃப் த ஈகோ இருக்கு, ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு பார். ஈஸியா தட்டி விட்டுலாம். ஏன்னா லைட்டா ஏதாச்சும் அகேன்ஸ்டா பேசினாலே அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகுது. அதுதான் வந்து எனக்கு இது ஒண்ணு சொல்லணும்னு இந்த மச்சான். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒண்ணு இன்டரப்ட் பண்ணல. அது வந்துட்டு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நீ இந்த சைக்கடலிக் இது வந்துட்டு சொல்லிட்டு இருந்த. என்ன சிரிக்கிறீங்க? என்ன இல்ல இல்ல சைமனோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. இல்ல அவன் வந்து எங்கெங்கெல்லாம் தாட்ஸ் வந்துச்சுன்றத வந்து அவன் எப்படி ஞாபகம் வச்சிருக்கானா, ஃபர்ஸ்ட் டைம் இன்டரப்ட் பண்ணல மச்சான். எடுத்துட்டு வராத, ஸ்கேல் எடுத்து உள்ள வை அப்படின்னு சொன்னதா இருந்தது. எனக்கு ரித்தேஷ் பேசிட்டே இருக்கும்போது என்ன வந்துச்சுன்னா, ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ரெட்ல போடுவாங்கல்ல, அப்போ மஷ்ரூம் இஸ் குட் ஃபார் ஹெல்த் சொல்லிட்டு கிரீன்ல போடுவியா? எனக்கு டேக்கிங் டான்ஜென்ட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் நீ சொல்லுவேன்னு நினைச்சேன். அத நானும் அதான் நினைச்சேன், நீ ஏதோ அந்த மாதிரி சொல்லுவேன். அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல போடலாம் மச்சான். டேக்கிங் டான்ஜென்ட் இஸ் இன்ஜூரியஸ் டு தி பாட்காஸ்ட். இட்ஸ் குட், பட் எங்க இடத்துல போடுறோன்றது எடிட் பண்ணும்போது டான்ஜென்ட் எடுக்கிறானா சூர்யாக்கு ஆரஞ்சு கலர் போட்டு விடுவா. அவனுக்கு லைட்டா இப்ப என்னோட மெத்தடாலஜியை நான் மாத்திட்டு வரேன். நான் வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டு அப்புறமா முடிச்சிட்டோன்னு நான் சொல்றேன். ஓகேவா? அதை அப்ரிஷியேட் பண்ணும் நீங்களா? ஓகே ஃபைன். நான் ஃபர்ஸ்ட் நீ மறந்துட்டா, நீ அவன் எழுதியாச்சும் வச்சிருக்கான், நீ மறந்துடுற. நீ எழுது, தயவு செய்து எழுது. நான் வந்து சைட்ல போன்ல எழுதி வைக்கிறேன், ஏதாச்சும் மைண்ட்ல வந்து. சோ நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துட்டு நீ அந்த சைக்கடலிக் இதை எடுத்து டாப் டவுனை வந்துட்டு சப்ரஸ் பண்ணிட்டு பாட்டம் அப்ப வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு நீ ஒண்ணு சொன்னல. அது ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் டவுன் சப்ரஸ் பண்ணிட்டு ஒரு பேட்டர்னை வந்துட்டு எனக்கு அந்த கரெக்டான ப்ரொஃபஷனல் வேர்டு எனக்கு தெரியல, பட் ஐ எம் சேயிங் இட் அஸ் அன் அனாமலி இன் த பேட்டர்ன். ஓகே, அனாமலி இன் த நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி மாடல் ஆஃப் தி functioning of the brain. So அந்த அனாமலிய வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ற டைமுக்காண்டி அதை சப்ரஸ் பண்றாங்க. ஒன்ஸ் அந்த அனாமலி டிஸ்கார்ட் பண்ணிட்டோன்னே, when the brain has formed a fresh new pattern, ஒரு ஐடியலிஸ்டிக்காவோ இல்லைன்னா the normal way how things should be இல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாவோ, அது எப்போ அது மாறி இருக்கோ அப்போ இந்த சப்ரேஷனை எடுத்து விட்டுறாங்க. தென் அந்த பேட்டர்ன் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு பாட்டம் அப் அப்ரோச்சை வந்துட்டு they keep practicing it. So even though இது வந்துட்டு சைக்கடலிக்கு மட்டும் இல்லை, I think it is like the foundation where even though when prolonged depressionக்குலாம் வந்துட்டு மெடிசின்ஸ் எடுத்தாலும் அது வந்துட்டு டாப்ல இருந்து அது சப்ரஸ் தான் பண்ணுது. ரீவயர் பண்றதுக்கு we need to do something practical from our side where we need to retrain our thoughts. It could be journaling, writing, பட் நீ சப்ரஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறதுனால things will not become better. அதனால்தான் it's effective when it's done with assisted therapy. அதுதான் அந்த தாட் ப்ராசஸோட வந்து அந்த டயலெக்டிக் ப்ராசஸ் இருக்கணும், அந்த மாத்தி வந்து எடுத்துட்டு போறது. ஸோ இன் கம்பேரிசன், ஆனா 70 to 75% எங்க படிச்சான்னு தெரியல, ஆனா நான் ஐ குட் பி ராங் வித் தட், பட் தென் ஓவர் 70% வந்து சஸ்டைன்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, ரெமிஷன் போயிடுறாங்க டிப்ரெஷன்ல இருந்து. ஆனா இன் ஆர்டர் டு பி as effective as possible,
கம்பைனிங் வித் தெரப்பி அண்ட் திஸ், அது ரெண்டுமே வந்து பயங்கர எஃபெக்டிவா இருக்கு. ஆனா இது ஒரு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ இதை வர மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா. இல்ல அது அந்த நம்ம அந்த அந்த செட் ஆஃப் இஷ்யூஸ் இன்னொரு டாபிக்ல நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இது வேற பக்கம் ஃபுல்லா திரும்பிட போறோம் அந்த conversation. இப்போ வந்துட்டு சைமன் நீ ஏதோ சொல்ல வேண்டியடா? கவுண்டர் தான் ஓடிட்டு இருக்கு, யூஸ்லெஸ் தான். எழுதி வைக்கிறியாடா? சொல்லுடா, பரவாயில்ல சொல்லு. பார்மா இண்டஸ்ட்ரி போடுவாங்கன்னு சொன்னீங்க, பாட்காஸ்டே வெளியே வராது அப்போ அவங்கள பத்தி பேச. இல்ல நம்ம ஒரு லெவலுக்கு மேல இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சுன்னா அவனுங்க வந்து நம்மள மேலயும் வந்து ஏதாச்சும் பண்ணுவானுங்க. சோ நம்ம பார்த்து பேசணும்ன்ற மாதிரி ஆகும். நீங்க எல்லாம் பேசிருவீங்கடா, பரவாயில்ல மச்சான், நல்லதுக்காக எதானே மச்சான். நல்லதுக்கு நீ வாங்கு நாயே. நான் இப்போ வந்துட்டு நீ பாத்தியான்னு தெரியல, உன் வாட்ஸ்அப் திறந்து பாரு. நான் வந்துட்டு உனக்கு சைலோசிலபின் அதை வச்சு ஒரு பேப்பர் ஒண்ணு போட்டிருக்காங்க. அது நேச்சர் ஜர்னலா? அந்த நேச்சர் அத நான் படிக்கலடா. நீ தானே அது படிச்சிட்டு இருக்க ஸ்பீச்சிஃபைல சைலோசிபின்? அது வேற, அது வந்து இல்ல, நான் அந்த வார்த்தை எங்கேயோ பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஜேர்னல்ஸ் நான் படிச்சிட்டு இருக்கும் போது இந்த ஜேர்னல் வந்துட்டு கண்ணுல பட்டுச்சு. அதனால உனக்கு அப்படியே சும்மா ஷேர் பண்ணேன். ஆனா இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு அதோட அப்ஸ்ட்ராக்ட். நான் சொன்னனாலதான் என்டாங்கிள் லைஃப் படிச்சேன் நான், பங்கை. அது பாதி புக்கு முடிச்சுக்கிறேன். நல்லா இருக்கா மச்சான்? பழையது அப்படியே பிரஷ் அப் பண்ற மாதிரி இருக்குது. என்டாங்கிள் லைஃப் படிச்சதெல்லாம் அதுல. சரி, ஓகே, அது ஒரு வேற டாபிக் வேணாம். இதுக்கு முன்னாடி இப்ப சைலோசிபின் நம்ம பேசி அந்த அப் டவுன் பாட்டம் அப் அப்ரோச் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம டோபமைன் பத்தி பேசிட்டு இருந்தோம். டோபமைன்ல அப்படி வரணும் ஆரம்பிச்சிருச்சா? இப்ப பரவாயில்ல, சொல்லு. சோ அந்த டோபமைன்ல எனக்கு இன்னொன்னு ஒண்ணு என்ன இருந்துச்சுன்னா, அது வந்துட்டு ஆங்ஸைட்டிக்கும் எக்ஸைட்மெண்ட்டுக்கும் ஒரே பேட்டர்ன் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் ஆகுறது அப்படின்றதும் நான் பார்த்தேன். இந்த இன்க்ரீஸ்ட் ஹார்ட் ரேட்டா இருக்கட்டும், இல்ல சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது, கார்டிசல் ஒரு எக்ஸ்டென்ட்ல வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். இது ரெண்டுமே ஆங்ஸைட்டிக்கும் எக்ஸைட்மெண்ட்டுக்கும் ஒரே பாத்வே தானா? ஆங்ஸைட்டிக்கும் எக்ஸைட்மெண்ட்டுக்கும் ஒரே இல்ல. எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறான்ல. அதனால ஓவர் ஹீட் ஆகுதுடா பிரெயின் உனக்கு. இல்ல, அத கரெக்டா திருப்பி கேளு. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே பாத்வேன்னு கேக்குறாங்க. இல்ல, ஆங்ஸைட்டி ஆகும்போது உடம்பு கேக்குறீங்க. ஒரு ஒரு நியூரோ டைவர்சிட்டி, ஒரு நியூரோ கெமிக்கல் ப்ராசஸ் படி எக்ஸைட்டட் ஸ்டேட்லயும் ஆங்ஷியஸ் ஸ்டேட்லயும் ஒரே செட் ஆஃப் திங்ஸ் தான் ஆகுதா? ஐயோ மச்சான், ஒரு ஹார்மோன் வந்து அது வேற சேனல்லயே வந்து மீடியேட் ஆகலாம். சோ இட் டஸ் நாட் டிஃபைன் இந்த ஃபங்க்ஷன் தான் அது பண்ணுது. அதான் ஒன் ஆஃப் த மெனி வேஸ் அப்படின்னு சொன்னால. சோ அந்த ஒன் ஆஃப் அந்த பாத்வே வந்து டிட்டர்மைன் பண்றது டோபமைன் லெவல்ஸ் வச்சு நீ கம்பேர் பண்ண முடியாது. டோபமைன் லெவல்ஸ் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் வேற ஏதாவது ஒண்ணு வந்து இன்க்ரீஸா டிக்ரீஸா ஆக வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னா, நான் இந்த பயோ சைக்காலஜில இந்த நியூரோ கெமிக்கல்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது there was a specific gland in the brain that அது வந்துட்டு என்ன மேஜரா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்னல் ஆர்கன் இன்டர்னல் ப்ராசஸ சென்ஸ் பண்ணி அது தாட்ஸா ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு நான் பார்த்தேன். ஹிப்போகாம்பஸா? That is the center of the brain. It doesn't have two hemispheres. It was sometime like in the old days considered as the core of the brain. It doesn't have two hemispheres. pineal gland சொல்ற? pineal gland தான் நினைக்கிறேன். ஆமா, that was supposed to sense all the internal organs and internal processes and give you the feeling that everything is right or wrong. So எனக்கு என்ன தோணுச்சுன்னா, if the excited process and the anxious process is the same, pineal gland ஒருவேளை அது இன்டரப்ட் பண்றது ரெண்டுமே ஒரே மாதிரி இன்டரப்ட் பண்ணி விட்டுருதோ?
இல்ல மச்சான் நீ சொன்னது வந்து கொஞ்சம் Okay. நிறைய கான்ஃப்ளிக்டிங் திங்ஸ் Flaws இருக்கு. இருக்கு. Okay. ஃபிளாஸ் இருக்கு. இது சயின்டிபிக்கா ஃபிளாஸ் இருக்கு. ம், பீனல் ம். கிளாண்ட் முதல்ல நீ சொன்ன அது ஃபங்க்ஷனிங் பண்ணவே பண்ணாது. ஆமா அந்த மாதிரி யோசிக்காத. பீனல் சூப்பர்வைசர் இல்ல கிளாண்ட் வந்து well, அததான் வந்து பிரச்சனை. பார்த்தா நான் வந்து எஸ் நோலாம் சொல்றது இல்ல. என்ன நான் வந்து ரொம்ப இக்னோரண்டான ஒரு ஆன்சர் Localization கொடுக்க issue. கூடாது. ஓகே, ம், ஆனா நான் இப்படி வேணா எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பேசுறேன். ஓகே, நான் வந்து ரொம்ப ம். இது பண்ண வேணாம். நீ என்னன்னா அது பேசு. அது அந்த பேசிட்டு நான் எழுதி வச்சுக்கிறேன். நீ பேசு. இல்ல இப்போ ஆன்ஷியஸ்னஸ் எக்ஸைட்மெண்ட் இப்போ இப்படி அங்கிருந்து ஆரம்பிப்போம். ஓகே, பீனியல் கிளாண்ட் வேணாம். பீனியல் கிளாண்ட் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அது வந்து நம்ம சயின்டிஃபிக்காவும் பேசலாம், அதை பத்தி எனக்கு கொஞ்சம் மெட்டபிசிக்கலாவும் பேசணும்னு ஆசை இருக்கு. ஸோ ஏன்னா அதுல பீனியல் கிளாண்ட்ன்றது வந்து ரொம்ப மெட்டபிசிக்கலா நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது உள்ள வந்து இன்டர்னல் இது டிஎம்டி டயமெத்தில் ட்ரிப்டமின் இன்டர்னல் டிஎம்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அங்கதான் ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்ல டிஎம்டி வேற சரி, அப்ப அது எங்கேயாச்சும் நம்ம இருக்கா? நம்ம அதை அதெல்லாம் இருக்கு. அப்புறமா ஓகே, எடுப்போம். ஏன்னா எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பீனல் கிளாண்ட்ல டிஎம்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நினைச்சாங்க. டிஎம்டி வந்து ஆகுது, ஆனா அங்கதான் ஆகுதா இல்ல மத்த இடத்துலயும் ஆகுது. இப்போ ஹைட்டன் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது பீனல் கிளாண்ட்ல இருந்து டிஎம்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகி உனக்கு எக்ஸ்பான்சிவ் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அது வந்து ஒரு காம்பன்சேட்டரி மெக்கானிசமா இருக்கா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு? இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. ஓகே, மெட்டபிசிக்கலாவும் இருக்கு, சப்ஜெக்டிவாவும் இருக்கு, அப்புறம் சயின்டிஃபிக்காவும் அதை பத்தி பேசலாம். ஆனா பீனல் கிளாண்டை எடுத்து ஒதுக்கி வச்சிரு இப்போதைக்கு. ஓகே, நம்ம ஆனா ஆன்ஷியஸ்னஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட்ல பேசுவோம். அந்த கேள்விக்கு எனக்கு வந்து பதில் எனக்கு சாலிடா எனக்கு சொல்ல தெரியல, ஆனா நான் தெரிஞ்சதை வச்சு நான் பேசுறேன். இப்போ ஆன்ஷியஸ்னஸ் எக்ஸைட்மெண்ட் இப்போ ரெண்டும் ஒரே பாத்துல தான் நடக்குதா இல்ல டோபமைனோட லிங்க் இருக்கான்னு கேட்டியா? ரெண்டுமே டோபமைனோட லிங்க் ஒரே லெவல்ஸ் ஆஃப் இது கம்மிங் தான். அது சரி, இப்படி வரேன். நம்ம வந்து இது ஆல்ரெடி ஒரு டாபிக்ல பேசியிருக்கோம், எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஆன்சைட்டி. ஸோ இந்த ஆன்சைட்டி வந்து ப்ராசஸ் பண்றது ஒரு ஹோல் சிஸ்டம், லிம்பிக் சிஸ்டம் வந்து இமோஷனல் ப்ராசஸிங் வந்து பண்ணுது. ஓகே, ஆனா இது வந்து will be more related to amygdala threat detection, anxiety. இது எல்லாமே வந்து அங்க வரும். ஓகே, ஸோ த்ரெட் டிடெக்ஷன் வந்து அமெக்டலால நடக்குது, அங்க ஆன்ஷியஸா ஆகிறதுக்கு இப்போ நீ வந்து கோரிலேட் ஆகும் உனக்கு புரியுது. அமெக்டலா பத்தி நீ யோசிச்சிருக்க. இப்போ ஆன்சைட்டின்ற போது டக்குன்னு உன் மைண்ட் வந்து அமெக்டலா கிட்ட போகுது பாரு, ஏன்னா அமெக்டலால நடக்குது அந்த த்ரெட் டிடெக்ஷன். இப்போ எக்ஸைட்மெண்ட் வந்து அமெக்டலால இருக்கா? இல்ல, எக்ஸைட்மெண்ட் will not be related to there that spot. excitement is different. அது வந்து கார்டிகல் ரீஜன்ல இருக்கும். அது ஃபுல்லா ஜெனரல் இந்த மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின். இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நான் கத்துக்குட்டி தான். ஓகேவா? நானும் தான்டா. இல்லடா, நான் ஏன் சொல்றேன் ஃபீல் எது மச்சான் நீ ஜித்து ஜில்லாடி நம்ம யாரும் சித்து ஜில்லாடி இல்லடா. கம்பேரிட்டிவ்லி சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச மத்த ஃபீல்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி இது வந்துட்டு எனக்கு பிட் லெஸ் நோன். வாழைப்பழ மாதிரி பேசுறான்பா இல்ல என்னோட மைண்ட் வாய்ஸ். அமிக்டலா இனி இப்போ டெஃபினட்டா பேசும்போது எனக்கு வந்துட்டு ட்ரிகர் ஆகுது. அமிக்டலா ஷூரா சொல்றேன். அப்புறம் ஒரு பக்கம் அப்படி ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோரிலேட் பண்ண முடியாது, அது எல்லாமே ஸ்ப்ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படி சொல்லல இது கரெக்ஷன். அமிக்டலா பிளேஸ் a ரோல் தான் சொன்னேன். ஏன்னா லிம்பிக் சிஸ்டம்ன்றது ஏன் சொல்றாங்கன்னா the whole system. ஏன்னா ஒரு டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்லயும் வந்து மல்டிபிள் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ், லிம்பிக் சிஸ்டமும் மல்டிபிள் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ். என்னன்னா இப்போ வந்து அமிக்டலா வந்து ஸ்பேஷியல் ரெகக்னிஷன் இல்ல, ஹிப்போ கேம்பஸ் தான் ஸ்பேஷியல் ரெகக்னிஷன். ஸோ ஸ்பேஷியல் அவேர்னஸ், ஸ்பேஷியல் ரெகக்னிஷன், ஹிப்போ கேம்பஸ். ஆனா ஸ்பேஷியல் ரெகக்னிஷன் ஸ்பேஷியல் அவேர்னஸ் இருக்கிறதுக்கு ஆன்சைட்டி வர்றது அமிக்டலா. ஸோ ரெண்டுமே வந்து சேர்ந்து வந்து ஃபீல் ஆகும் போது உனக்கு இமோஷனல் ஃபீலிங். ஸோ ஐ கான், அதனாலதான் என்னால ஒரு வேக் ஃபங்க்ஷனிங் சொல்ல முடியும் ஒரு இடத்துல. நம்ம அந்த டிஸ்க்ளைமரோடவே நம்ம பேசுவோம். ஆமா, ஒரு வேக் ஃபங்க்ஷனிங். அதனாலதான் எக்ஸைட்மெண்ட் வந்து இதுவா எக்ஸைட்மெண்ட் லிம்பிக் சிஸ்டம்ல இருக்கு. சொல்டா, வேகமா சத்தமா பேசினானா ஓகே ஓகேன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ. இல்லடா, அப்படி இல்லடா. ஏன்னா நான் இப்போ நிறைய கான்ட்ரடிக்டிங் தியரிஸ் ஆஃப் இந்த
இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எந்த பிரெயினோட ஸ்ட்ரக்சருக்கு லோக்கலைஸ் ஆயிருக்குன்றது வந்துட்டு நான் படிக்க படிக்க ஒரு ஒரு சோர்ஸ் படிக்கும் போதும் ஒண்ணு சொல்றாங்க. சில பேர் இட் இஸ் லோக்கலைஸ். இன்ஜினியரிங் மைண்டா அதான் இது 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 சமையல் மாதிரி வச்சுக்கேன். தோராயமா உப்பு குத்துமதிப்பா போடுறாங்கல்ல, தேவையான அளவு உப்பு. தலைவருக்கு ஸ்ட்ரக்சர்டா படிச்சு படிச்சு எல்லாமே ஸ்ட்ரக்சர்டா இல்லையேன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. ஏன்னா அதையும் சொல்றானுங்க, நீ சொன்னதையும் சொல்றானுங்க. லோக்கலைஸ்டாவும் இல்ல, ஒரு குரூப் லோக்கலைஸ்டா இல்லன்றான், மழையோ பெய்ய கூடலாம் இன்னொருத்த என்ன தெரியுமா சொல்றேன்னா, லோக்கலைஸ்டாவும் இருக்கு ஸ்ப்ரெடாவும் இருக்கு, ரெண்டுமே ஒரே டைம்ல இருக்குன்றானுங்க. அது எப்படி ரெண்டுமே ஒரே டைம்ல இருக்கும் அப்படின்னு கேட்டா அப்படிதான் இருக்கு அப்படின்றானுங்க. சரி ஓகே, படிச்சுக்கிட்டே இருக்க, கடைசியில என்ன புரியுதோ அதை புரிஞ்சுக்கிட்டோன்னு விட்டோம், ஒரு அப்சர்வரா இருந்துக்கலாம் அப்படின்னு. இப்போ உனக்கு தெரியுதா, நீ சில கேள்விகள்லாம் கேட்கும் போது நான் வந்து திணறுவேன். ஏன்னா நீ வந்து ஆப்சல்யூட்ஸா நீ வந்து இன்ஜினியரிங்ல இருக்கும். ஓகே, உனக்கு வந்து கிளியரா இப்போ கார் ஆட்டோமேஷன் நீ பண்றனா இதுனா இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஓகே, இருக்கலாம், இடியுடன் கூடிய மழை பெய்யலாம், புயல் வரலாம், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனா பாடியில கொஞ்சம் அந்த மாதிரி ஆப்சல்யூட்ஸ்ல எதுவுமே 100%, மெடிசன்லயே 100% எதுவும் சொல்ல முடியாது. அதனாலதான் ஒரு பிரச்சனை. அது பிரச்சனைன்னு இல்ல, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தான். புரிதல் இல்லைன்றதை விட புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு ப்ராசஸ். நம்மளோட ஈகோ ஒத்துக்க கூடாது. ஒரு ஹியூமன் பாடி வச்சு நீ வந்து மொத்த எல்லாரையும் கம்பேரும் பண்ண முடியாது. ஆமா, அது ஒரு அதனாலதான் டைனமிக்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு டைனமிக்கான ஒரு ப்ராசஸ் தான். ஒண்ணு டப்புன்னு இதுதான் அதுதான் சொல்லிட முடியாது. இப்போ ஆனா வேகா சொல்லலாம். சரி ஓகே, வேகாவே வச்சுக்கிட்டு அமிக்டலாக்கு வருவோம். வா, அமிக்டலாக்கு எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஆங்ஸைட்டிக்கு பேசிட்டு இருந்தோம். அதான். சோ எக்ஸைட்மெண்ட் வந்து அமிக்டலாவா அப்படின்னு கேட்டேன்னா மோஸ்ட் ப்ராபப்லி நாட் சோ மச். மேபி எப்படின்னா இன்டைரக்ட்லி. இல்ல, நான் அமிக்டலாவான்னு நான் கேட்கல, நான் கேட்டது ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ராசஸ் இருக்குமா, ஒரே பாத்து. ரொம்ப பிளண்டா சொல்லணும்னா தெரியாது. ஆனா ஆமா இல்ல போடா, உனக்கு மூளை எடுத்ததுன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு சுட்டுருவேன். மச்சான் 2 hours ஆயிடுச்சுடா. என்ன எப்படி பண்ணலாம்? ஒரு பிரேக் விட்டுட்டு மீதி கேள்விக்கு பார்ட் 2 மாதிரி போட்டு திரும்ப வருவோம். நம்ம வந்து முடிச்சிடலாமா? நீ கடைசி கேள்வியில முடிச்சிடலாமா? அப்படியே does the brain need problems to feel normal? அது டிராமா அதான் முடிஞ்சிச்சு. yes or no சொல்றா. பணக்காரங்களா யாராவது ஃபீல் பண்றாங்களா? இதுக்கெல்லாம் ஜாலியா ஃபன் பண்ணினே இருக்கறானுங்க. சாரி இது வந்து is our brain suited for modern life? அங்கதான் நம்ம இருக்கணும். சோ ஆக்சுவலா ஆப்வியஸ்லி நாட்ரா. சீரியஸா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பிசிக்கல் டேஞ்சர் வந்து கம்பேரிட்டிவ்லி இல்ல. அப்புறம் ஒரு கிளியர் காஸ் எஃபெக்ட் நமக்கு தெரியல. நம்மளுக்கு பிரச்சனை எல்லாம் வேற என்னெல்லாம் இருந்தது. இப்போ வந்து வர பிரச்சனை எல்லாம் ஒரு இமெயில் அட்ரஸ் பண்ணணுமா, அந்த இமெயில் அட்ரஸ் பண்றதுதான் பிரச்சனைன்றது பிசியலாஜிக்கலா உடம்புக்கு எப்படி தெரியும்? அது ரொம்ப கஷ்டமா. இப்போ வந்து நம்மளோட த்ரெட் எல்லாம் வந்து ஒரு புலி வருமா, ஒரு மான் அடிச்சு திங்கிறது, அந்த மாதிரி வந்து பல கோடி வருஷமா மனுஷங்க இவால்வ் ஆகி இப்போ வந்து நம்மளுக்கு வர பிரச்சனை ஒரு இமெயிலா இருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சோஷியல் இஷ்யூவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கனால ஒரு பிரச்சனை. ஆனா இன்னொன்னு பார்த்தோன்னா ஃபேமஸ் பீப்புள் வந்து ஏன் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க வாழ்க்கையில இருக்குது? டன்பார் நம்பர் எனக்கு லைக் தி அப்சல்யூட் ஆன்சர் தெரியும். பட் அது அந்த क्वेश्चन ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சுட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்றது. சரி, அப்போ வந்து சோ மேபி we can plan it as a part 2. ஒரு part 2வா நம்ம எடுத்துட்டு போலாம் அது. சரி, ஏன்னா லைக் அது அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுல வந்து என் மனசு வலிக்குது. சரி ஓகே சரி, நம்ம எடுத்துட்டு போயிடலாம். அது அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி பிலாசபிக்கல் சேனல்ல பதில் சொல்லாதீங்கடா, கான்கிரீட்டா மனசு வலிக்குது மச்சான். இதுதான் அப்போ கண்டுபிடிச்சோம், இப்ப இது சொன்னோம்னு சொல்லிட்டு பிலாசபியே மாத்துவாங்களா? அந்த மாதிரிதான்
அந்த சயின்ஸ் பிலாசபர் இல்லடா, சயின்ஸ். அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வேர்டு உனக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? இது என்ன ரொம்ப பாதிச்சது. நான் மாஸ்டர் தீசஸ் பண்ணும் போதுல இருந்து என்ன பாதிச்ச ஒரு வார்த்தை, ஓகேவா? பாரடைம் ஷிஃப்ட். பாரடைம் ஷிஃப்ட் ரொம்ப வலிக்கிற விஷயம் தான். சொல்லிக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்ட அப்படின்னா நீ வந்துட்டு அப்படி ஜாலியா இருக்கலாம், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கட்சி விட்டு கட்சி மாறும் போது காரி துப்புவாங்களே, அந்த மாதிரி எதுவும் காரி. இட்ஸ் a paradigm shift ரா. இட்ஸ் a paradigm shift அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். டாபிக் பேரு தான் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. நம்ம என்னென்னலாம் பேசணும். சரி, இந்த ஆஃப் ரெக்கார்டு இந்த சைலோ சிபின் அதே நீ சொன்னதுதான் மச்சான். அந்த சிலோசைபன் வந்துட்டு நீ சொன்னது அதேதான் இவன் பேப்பரா போட்டிருக்கான். அதுல வரும் மச்சான், ஏன்னா மாத்தி இல்லடா, அது வேற வேற பேப்பர்லயும் அதே மாதிரி வரும்டா. நீ சொல்றது அது ரொம்ப காமனா சொல்ற விஷயம். அது புக். ஓகே. டிப்ரெஷன் பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு டிப்ரெஷன்ல இருக்கிறவன் நான் டிப்ரெஸ்ட்னே சொல்ல மாட்டான். ஃபர்ஸ்ட் அடுத்த சொல்லுவேன் தோணுச்சு எனக்கு. அவனுக்கு தெரியாது டிப்ரெஷன்ல இருக்கிற, அதுதான் டிப்ரெஷன். மச்சான், ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் எதுல இருந்தா டவுன்லோட் பண்ற? உனக்கு ஆக்சஸ் இருக்கா? ரிசர்ச் இது யூனிவர்சிட்டி போர்ட்டல்ல இருந்து இப்ப நான் டவுன்லோட் பண்ணலாம். இது ஸ்டூடண்ட் காலேஜ் ஒரு சில பேப்பர்ஸ் சொன்னா உன்னால டவுன்லோட் பண்ணி கொடுக்க முடியுமா? பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பண்ணலாம். நான் சொல்லு, நான் வந்து யூனிவர்சிட்டி போர்ட்டல்ல இருந்து ஸ்ப்ரிங்கர் அதெல்லாம் இருக்கும்ல. இல்ல நிறைய இது அப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரீ சோர்சஸ். அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் ஃப்ரீ சோர்சஸ் இருக்கும். ஆனா நீ வேணாம், ஏஐ கிட்ட கேளுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஏஐ சம்டைம்ஸ் தப்பா சொல்லும். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல நான் ஏஐ கிட்ட என்ன பேப்பர் டைட்டில்ஸ் நான் நினைக்கிறதுக்கு ரிலவென்ட்னு கேட்பேன். ஆனா அந்த பேப்பர் படிக்கிறது சம்மரைஸ் பண்றது வந்துட்டு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி சம்மரைஸ் பண்ண சொல்லும் போது ஏஐயோட மெக்கானிசம் வேற மாதிரி இருக்கு. ஆமா, சரி, நீ என்ன பேப்பர்னு சொல்லு. சோர்ஸ்ல இருந்து எடுத்து அப்புறம் நான் வந்து யூனிவர்சிட்டி போர்ட்டல்ல இருந்து எடுத்து தரேன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிரு. இதுக்கு சும்மாடா ப்ளூபர்ஸ். ஓ, வேற என்ன? அவன் எல்லாத்தையும் போடுவான். அதனால கேமராக்கு முன்னாடி நீ பேசுறதா இருந்தா அது என்னைக்கோ ஒரு நாள் வெளில வரும்ன்றது மனசுல வச்சுக்கோ, சரியா? இது லைட்டா ஒரு வீடியோ அவன் பேசுறது எல்லாமே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டாவேன்னு சொன்னா பாரு. அது அது 11th இருந்தே அவன் அந்த எச்ச வேலையை பார்ப்பான். ஏதோ ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணிடுவான். கேவலமா ஒரு மூஞ்ச ஒண்ணு வச்சிருக்கேன். நம்ம ரெடியா இருக்க மாட்டேன். சரி, ஓகே, ஏதாச்சும் ஒண்ணு சொல்றேன் நான் ரிலீஸ் பண்ணது. நீ ஆனா வச்சிருக்கல கேவலமான போட்டோஸ் வச்சிருந்தா அது வந்து அந்த ஹியூமன் ஜீன் கோட் மாதிரி தான். என்வாயர்மென்ட் டிக்டேட் பண்ணும்போது கான்ஃபிடென்ஷியாலிட்டிடா. நான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து மதிக்கிறேன்டா. நீட் வரும்போது நீ ரிலீஸ் பண்ணிடுவ. அதாவது இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா பிரெயின் பண்றதுதான் நீங்களும் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் வந்து இந்த மாதிரி இருக்கலாம், பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா ஹாப்பினஸ். இந்த மாதிரி நடக்கலாமான்னு விட்டுருங்க. இந்த மூவி டைரக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப காஷியஸா இருக்க வேண்டியது யார் தெரியுமா? எடிட்டர்ஸ் தான். ஏன்னா அவனுக்கு ஃபுல்லா அவன் ஒரு படம் நினைச்சு வச்சிருப்பான், இவன் ஒரு படத்தை கட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான்.